குருபவனபுரியில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூரப்பனுடையவே ஹிருதயம் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஆச்சரியமான புராணம் வேதவியாசரால் கலியுகத்துக்காகவே ஒரு சாஸ்திரம் போல அனுகிரகம் பண்ணப்பட்டது. பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், இதை மூணையும் சேர்த்து பிரஸ்தானத்ரயம்னு பெரியவா சொல்லுவா. மோட்ச மார்க்கத்துக்கு போகிறவன் மூட்டை கட்டிக்க வேண்டியது இந்த மூணே அப்படின்னு சொல்லுவா. இந்த மூணையும் மூட்டை கட்டிக்கணும் அப்படின்பா. ஒரு பெரிய ஜேர்னிக்கு போகிறவா இந்த மூணையும் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போவாளே, அதை போல மோட்ச மார்க்கத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய முமுட்சுக்களாக இருக்க வேண்டியவா எடுத்துட்டு போக வேண்டியது இந்த மூணே. எது அது அப்படின்னுட்டா பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத். ஆனால் இது அவ்வளவுடைய சாரமாகவும் ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டார் வேதவியாசர். இது மூணுடையவும் சாரமாக இருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். சமஸ்த வேதங்களையும் இதிகாசங்களையும் சமஸ்த சாஸ்திரங்களையும் பொத்து கடைஞ்சு அதிலிருந்து ஒரு அமிர்தம் போல வந்தது ஸ்ரீமத் பாகவதம். வேதோபனிஷதாத் ஜாதா பாகவதி கதா அப்படின்னு சொல்லுவோம். வேதம், உபனிஷதுகள் இதெல்லாம் போட்டு நன்னா கடைஞ்சு அதிலிருந்து சாரதமமான ஒன்று வந்தது, அதுதான் பாகவதம். கலியுகத்துக்குன்னே வந்த ஒரு சாஸ்திரம். அதனால பிரஸ்தான சதுர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். பிரஸ்தானத்ரயம் இதை மூணு தானே சொன்னா இல்லையா. பாகவதம்ங்கிற 18வது புராணத்தை அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் பாகவதமும் இந்த பிரஸ்தானத்ரயத்தோடு சேர்ந்து கொடுத்து இது பிரஸ்தான சதுர்த்தமாக பிரகாசிக்கிறது. ஏன்னா சமஸ்த சாஸ்திரங்களுடையவும் சாரம் பாகவதம் இல்லையா. அது மட்டும் இல்லை, அனுபவத்தோடு கூடினது பாகவதம். மகான்களுடைய சுவானுபவத்தோடு கூடினது பாகவதம். பிரஹ்லாதனுடைய அனுபவம் என்ன, துருவனுடைய அனுபவம் என்ன, கோபிகைகளுடைய அனுபவம் என்ன, உத்தவாதி பாகவதாளுடைய அனுபவம் என்ன, சனகாதிகளுடைய அனுபவம் என்ன, அந்த அனுபூதியை அப்படியே கொண்டு பாகவதம் கொடுத்துடுறது இல்லையா. அதனால ஏதோ உபனிஷதெல்லாம் இப்படின்னு அது ஒரு பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு போறதே கூட இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு பிரபஞ்சத்தை தள்ளுறது உபனிஷதுகள்லாம். ஆனால் பாகவதம் நேர சாரதமான கிருஷ்ணஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுத்து இதுதான் இந்த பிரம்மம்னே காண்பிச்சு கொடுக்குறது இல்லையா. ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்குது நமக்கு பாகவதம் இல்லையா. அனுபவமாகவே இருக்குது பாகவதம். அதனாலதான் யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்தியாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோதம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனுமுபயாமி குணு முனீன. பகவத் பக்தியை நமக்கு ஆச்சரியமாக எடுத்து காண்பிச்சு கலவு பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா அப்படின்னு நமக்கு பக்தியை ரொம்ப பிரதானமாக எடுத்து காண்பிக்கிறது பாகவதம். பக்தியால தான் அந்த அகண்ட ஞானத்தை அடைய முடியும். எவ்வளவோ தர்மங்களை ரொம்ப ஸ்ரத்தையா ஒருத்தன் ஜன்மாந்தரங்கள்ல அனுஷ்டிச்சா அதுக்கு பிரயோஜனம் அவனுக்கு பகவத் சரணாரவிந்தத்தில் ஏற்படுற சுத்தமான பிரேம பக்தி. அதைத்தான் ரொம்ப அழகா ரொம்ப உயர்ந்த தர்மமாக பாகவதம் எடுத்து காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட பிரேமே ஒருத்தனுக்கு பகவத் சரணத்துல சித்திச்சு கொடுத்தானால் அதுவே அவனுக்கு அகண்ட ஞானத்தை கொடுத்துடும். அப்படிங்கிற அனுபூதியோட கூடின ஞானத்தை பாகவதம் காண்பிக்கிறது இல்லையா. இவாளுக்கெல்லாம் பாகவத பரமஹம்சாள் அப்படின்னு பேர். ஞானத்திலேயே இருந்துண்டு ஆனால் இவாள்லாம் என்ன பண்ணுறான்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், சிந்தனம்னு தங்களுடைய சுவானுபவத்தை அப்படி லோகத்துக்கு வாரி இறைக்கிறார். சுகரே பிரமாணம் இல்லையா, ஸ்ரீ சுகாச்சாரியாலே பிரமாணம் இல்லையா. அது தன்னுடைய நிர்விகல்ப சமாதி அனுபவத்தில் இருந்துட்டு இருக்க வேண்டியவர் அந்த சமாதி அனுபவத்தை கூட கலச்சென்று 7 நாள் உட்காந்து பரீட்சத்துக்கு பாகவதத்தை வருஷிக்கிறார். பரிநிஷ்டிதோபினை குண்யே உத்தம ஸ்லோகலீலையா கிரஹீத சேதாராஜருஷே ஆக்கியானம் யததீதவானி. சுகர் ஆச்சரியமா சொல்றார், நான் நிர்குண நிராகாரத்தில் அப்படியே லயிச்சு உட்காண்டிருக்க வேண்டியவன் என் சமாதி அனுபவத்தையும் கலச்சென்று இந்த பாகவதத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு ருச்சியால நான் உனக்கு உட்காந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கேனே, என்ன பாரு அப்படிங்கிறாரு சுகர். நான் ஒருத்தன் போராதா, உனக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நான் போராதா இல்லையா. சதாசிவ பிரம்மேந்திரால் அப்பேற்பட்ட சமாதி அனுபவத்தில் அந்த சமாதி நிஷ்டையில அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு, நான் மானசரேன்னு பாடுறார். இவாள்லாம் தான் பாகவத பரமஹம்சாள்னு பேர். இவாள் தன் அனுபவத்தை தானே வச்சுருக்கலாம் இல்லையா, அந்த அனுபவத்தில் தானே தழைச்சுருக்கலாம் இல்லையா. அப்படி இல்லாதபடி இந்த அனுபவத்தை பிரவச்சனமாகவும் கீர்த்தனமாகவும் கொட்டி கொடுத்துடுறாங்க.
அதனாலதான் தியாகராஜர் சொன்னார், சுகி எவ்வரோ சுமுகி எவ்வரோ அப்படின்னார். சுகியா இருக்கிறவா யாருன்னா அந்த சௌக்கியத்தை விதரணம் பண்ண தெரியலேனுட்டா, அந்த சௌக்கியத்தை அவளால பங்கு போட்டுக்க முடியலன்னுட்டா அவ வாஸ்தவத்துல சௌக்கியமா இல்லைன்னு அர்த்தம். சௌக்கியத்தை சொல்லிக்க கூட ஒரு சில பேருக்கு பயமா இருக்கும். நீ சௌக்கியமா இருக்கேளோ அப்படின்னு கேட்டுட்டா ஏதோ இருக்கேன் அப்படின்ட்டு போயிடுவா. சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிக்கிறதுக்கு கூட அவளுக்கு பயம். அதை போய் சௌக்கியம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அப்புறம் அதை எப்படி சௌக்கியம்னு எடுத்துக்க முடியும்? சாதுக்களோ அப்படின்னுட்டா அந்த அவாட்டவே நீ சௌக்கியமானு கேட்கவே வேண்டாம். பாகவதம் சொல்றது சௌக்கியம்தானேடா சாதுக்கள் ரூபத்துல வருது அப்படிங்கிறது. பாகவதம் சொல்றது உனக்கு சௌக்கிய காலம்னு உண்டானால், பாக்யோதய காலம்னு உண்டானால், அந்த பாக்யோதய காலத்துலதான் சாதுக்கள் தரிசனமே ஏற்படும். சௌக்கியத்தை போய் நீ சௌக்கியமானு கேட்க வேண்டாமே, சௌக்கியமே சாதுக்கள் ரூபத்துல வருது. ஹரிகுணமணிமய சரமுழுகளமுபோபில்லு பக்த கோடுரிலு தெலுவிதோ செலுவிதோ கருணகல்கு ஜகமெல்லனு சுதா திருஷ்டி சே ப்ரோச்சுவ விந்தரோ மகானுபாவுலு. அந்த பாகவத பரமஹம்சாள் யாரு அப்படிங்கிறத தான் இந்த எந்தரோ மகானுபாவுல முழுக்க பாடியிருக்க. சாதுக்கள்லாம் கழுத்துக்கு ஒரு மாலை போட்டுண்டு வராளாம். என்ன மாலைனா ஹரிகுண மணிமய அப்படிங்கிறார். ஹரிகுண மணிமய சரமுழு களமுன சோபின்னு கழுத்துக்கு ஹரிகுணம்ங்கிற மாலையை போட்டுட்டு வராளாம். மாலை போட்டுட்டு வரானா ஏதோ மாலைன்னு நினைச்சுக்கப்படாது. கழுத்துல இருந்து இந்த கண்டத்துல இருந்து தானே அவளுக்கு எப்ப பார்த்தாலும் கீர்த்தனமும் பிரவச்சனமும் வந்துட்டே இருக்கு. அதனால அந்த கண்டத்துக்கு ஒரு மாலை அப்படியே சோபிக்கிறதா அந்த கண்டத்துல. அதுதான் ஹரிகுண மணிமய. ஹரிகுணம்ங்கிற அதுதானே வந்துட்டே இருக்கு அந்த கண்டத்துல இருந்து. அதுதான் ஹாரம் போல சோபிக்கிறது. அப்படி சாதுக்கள் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு வராளே. எதற்கு லோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வரானா ஜகமெல்லனு சுதா திருஷ்டி ஜெய புரோச்சுவார் எந்தரோ அந்தரீக்கி வந்தனோ. இந்த பிரபஞ்சத்தையே தங்களுடைய அமிர்த திருஷ்டியால ரட்சிச்சுண்டு வரா. இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவன்களையும் தங்களுடைய ஒரு கட்டாட்சத்தால உத்தாரணம் பண்ணிட்டு வரா. அப்படிப்பட்டவா சாதுக்கள் அப்படிங்கிற புரியறது இல்லையா? அனுபூதியோட கூடின ஞானத்தை பாகவதத்துலதான் பார்க்கலாம். உபனிஷத்துல பேசப்படுற ஞானமோ இல்ல பிரம்மசூத்திரத்துல நமக்கு எடுத்து காண்பிக்கப்படக்கூடிய பிரம்மத்துடைய லட்சணங்களோ இதெல்லாம் புத்திபூர்வமா ஒருத்தன் ஆலோசனை பண்ணி 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 ஜகத்து வேற பிரம்மம் வேற, ஜகத்து வேற பிரம்மம் வேற அப்படின்னு ஒருத்தன் இதுல பகுத்து அறியணும் இல்லையா? புத்திக்கு நிறைய வேலை, அங்க விவேகத்துக்கு தான் வேலை. பாகவதத்திலையோனா ஹிருதயத்துக்கு தான் வேலை. பாகவதம் என்ன பண்ணும்னா அபர்காபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தீஞ்சமாலாம். அதைத்தான் பட்டத்திரி எடுத்த எடுப்பிலேயே பிடிச்சார். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசகசிரேன நிர்பாசியமானம். பிரம்மத்துக்கு உண்டான லட்சணங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். எது காலதேசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதோ, எது சத்தியமாயிருக்கோ, ஞானமாயிருக்கோ, அனந்தமா இருக்கோ, அகண்டமா இருக்கோ, ஆனந்தமே எதுக்கு ஸ்வரூபமா இருக்கோ அந்த வஸ்துவை அப்புறம் என்ன பண்றது? நான் மனசு அடக்கி இந்திரியங்களை ஒடுக்கி ரொம்ப சிரமப்பட்டு ஆத்ம விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல. திருஷ்ட மாத்திரேயே. குருவாயூருக்கு பஸ் பிடிச்சு வந்தா பார்த்து விடலாம். யாரு சொல்லுவா அப்படி? அந்த பாக்யம் ஜனானாம். பாகவதத்தோட சாரம் நாராயணியமா இருக்கிறதுனாலதான் அனுபூதியோட அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கறது இல்லையா? அனுபவங்கிறது வேற என்ன? கிருஷ்ணானுபவம் தான் அந்த அனுபவம். பிரம்மானுபவம் வேற, அப்ப கிருஷ்ணானுபவம் வேறன்னு பிரிச்சு சொல்லணுமா என்ன? இல்லையா? அதனாலதான் இன்னொரு அந்த முதல் தசகத்திலேயே வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்துல சொன்னார், அகண்ட சைத்தன்ய சாகரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகண்ட சைத்தன்ய சாகரத்துல இருந்து ஒரு அலை வரது. அந்த அலைதான் குருவாயூரப்பனுடைய ரூபம். அவனுடைய ஸ்வரூபம்ங்கிறது அகண்ட பிரம்மஸ்வரூபம் தான் அவனுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். அது அகண்டமானது, அனந்தமானது, அனாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், சத்தாய், சித்தாய், ஆனந்தமாய் இருக்கிறது அவனோட ஸ்வரூபம். ஆனா பக்தாளுக்காக ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரூபத்தை பிரகடனம் பண்றது அந்த அந்த அகண்ட சித்து. ஏன் அப்படின்னு பக்தாளோட உறவு பாராட்டணுங்கிறதுனால. இப்ப நம்ம போய் குருவாயூரப்புல போய் இந்த குருவாயூரப்பனை போய் குருவாயூர்ல பாக்குறோமே, அந்த இத்தோட ரூபம் எது அப்படின்னு அதுதான் அந்த அகண்டம். அதுதான் அந்த அனாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், சத்தாய், சித்தாயின்னு உபனிஷதால வர்ணிக்க அத்தனை உபனிஷத் வாக்கியங்களாலையும் வர்ணிக்கப்படுற ரூபம் அதுதான் இல்லையா? அது ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு நிக்கிறது. அம்மட்டிலும் தான் நினைச்சுன்றப்படாது. அது அகண்ட சைத்தன்யம். ஒரு பெரிய சமுத்திரத்திலிருந்து ஒரு அலை வர மாதிரி அந்த அகண்ட சைத்தன்ய சாகரத்திலிருந்து ஒரு அலை, ஒரு கிருபா லகரி நம்ம பரியந்தம் வந்து நம்மளோட உறவு பாராட்டுறது. அப்புறம் அவன் கிட்டக்க 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 போக போக அவன் என்ன பண்ணிட்டுருவானா, தன்னை நம்மளோட அப்படியே சேர்த்துருவான். தன் ஸ்வரூபத்தோட நம்மளை சேர்த்துருவான். நம்மளை அந்த அகண்டமாக அவன் பண்ணிடுவான். அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட வஸ்து அல்லவோ குருவாயூர்ல வந்து உட்கார்ந்துருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த பாக்யம் ஜனா. இதுதான் அனுபூதி. புரியறதா? இதுதான் அனுபூதி.
அனுபவத்துல தான் கண்டதை அப்படியே கொண்டு நம்ம கையில கொடுக்கறா பத்தியோ. ஏவம் துர்லபிய வஸ்தூன்யபி சுலபதையா ஹஸ்தலப்தேங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துர்லபமான வஸ்து ஒரு கைக்கு அடக்கமா கிடைச்சு கொடுத்தேன். இது ஒண்ணு குருவாயூரப்பன் போட்டோவோ அவவா பர்சலையே வச்சுக்கிறாள். அப்பேற்பட்ட அகண்ட வஸ்து உனக்கு ஹஸ்தலப்தமா ஆனதுக்கு அப்புறம் கூட காயத்தாலையும் வாக்காலையும் மனசாலையும் அவனுக்கு ஆட்படுறதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் ஏதேதோ மார்க்கங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளே ஒரு சில பேர். இந்த குருவாயூரப்பனுடைய சரணத்துல ஆசிரியம் புகுறதுக்கு ஒரு பாக்கியம் வேண்டாமா? இப்படி ஒரு பாரிஜாதம் இங்க நின்றுட்டு இருக்கேன், பாரிஜாத ஹரேன்னு கூப்பிடுறேன். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அதனால பாகவதத்தோட சாரபூதமாகவே நாராயணியம் இருக்குங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். ஏன்னா பாகவதமும் ஒரு பிரம்மானுபவம் பண்ணி வைக்கிறது. அது எப்படி அனுபவம் பண்ணி வைக்கிறது அப்படின்னுட்டா, கோகுலத்துல அத்தனை கோபால பசங்களும் அந்த கிருஷ்ணனோட விளையாடின்னு இருக்காங்க. என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்கிறது மெனக்கட்டுன்னு ஜீவன் முக்தரா இருக்கிற சுகர் பரீட்சத்துக்கு சொல்லிட்டு வராரு. என்ன விளையாடினா, கிட்டிப்பில் விளையாடினா, பச்சை குதிரை தாண்டினா, கண்ணாமூச்சி விளையாடினா, எந்தெந்த ஆத்துல போய் இது எப்படிலாம் என்ன திருடித்து இத்தனை லீலையும் விடாம ஜீவன் முக்தரா இருக்கிற சுகர் 7 நாள்ல மோட்சம் போக வேண்டிய பரீட்சத்துக்கு உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காருன்னா ஏதாவது பிரம்ம தத்துவத்தை சொல்லப்படாதோ? இது என்ன போய் இந்த பால லீலையை போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணலாம் இல்லையா? இவ்வளவு விளையாட்டையும் லிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு சுகர் சொன்னார், இதுதாண்டா அந்த பிரம்மானுபவம் அப்படின்னு விட்டார். இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்தியா, சாட்சாத் அந்த பூர்ண பிரம்ம சனாதனமான வஸ்து அங்க அப்படி ஒரு கோப பாலகனாக அங்க அவர்களோட விளையாடுறது. அப்புறம் அந்த பசங்கள் அந்த கிருஷ்ணனை தொடர்றதோ, அந்த பசங்கள் கிருஷ்ணனோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறதோ, அந்த பசங்கள் கிருஷ்ணனோட வனபோஜனம் பண்றதோ, அந்த பசங்கள் அந்த கிருஷ்ணனோட கண்ணாமூச்சி விளையாடுறதோ, என்னதான் இருக்கட்டுமே, இதுதானா பிரம்ம சுகம், இதுதான் பிரம்மானுபவம், இதுதான் பாகவதம் பண்ணி வைக்கிற சாட்சாத்காரம், இதுதான் பாகவதம் பண்ணி வைக்கிற, இதுதானே பிரம்ம சாட்சாத்காரம். இதுக்கு மேல என்ன சாட்சாத்காரம் இல்லையா? அதனால பக்தியோட ஞானத்தை கலந்து கொடுக்கறதுல பாகவதத்துக்கு ஈடு பாகவதம் தான். அனுபூதியோட அந்த ஞானத்தை கொடுத்துடும், அனுபவத்தோட அந்த ஞானத்தை ஹதயத்துல கொண்டு பிரதிஷ்டை பண்ணிடும். அப்படிங்கிறதுனால பாகவத ரீதியிலேயே நாராயணியத்தை நமக்கு எடுத்து காண்பிச்சுட்டு வர. அங்கங்க ஞானத்தையும் பேசும், அங்கங்கே பகவானுடைய ரூப லாவண்யத்தையும் சொல்லும், அங்கங்கே பாகவதாளுடைய பக்தி அனுபவத்தையும் கலந்து கொடுக்கும். அப்படி பக்தி ஞான வைராக்கியத்தை கலந்து கொடுக்கறதுல பாகவதம் போல பாகவதம் தான். நாராயணியம்ங்கிறது பாகவதமே தான். பாகவதத்தை ஒரு பிரபந்தமாக பண்ணினார். 1000 ஸ்லோகங்களால பாகவத விஷயத்தையே குருவாயூரப்பனிடத்துல சமர்ப்பிச்சுக்கிற ஒரு அழகு. இது சமர்ப்பண கிரந்தம்னு பேரு. ஏன் சமர்ப்பணம்னா, ஒரு ஸ்லோகத்திலையும் குருவாயூரப்பனை பார்த்து நீதானே 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 அதை பண்ணினே, நீ ஒரு ஸ்லோகத்துக்கும் குருவாயூரப்பனை பார்த்திருக்கார். குருவாயூரப்பன் தலையாட்டி ஆமாம் நீதானே வராவதாரம் பண்ணினே, இப்படி நீங்க பேசினே இல்லாமே கபில வாசுதேவ அவதாரத்துல, இப்படிதான் நீங்க விளையாடினே இல்லாமே கோகுல பிருந்தாவனத்துல, இப்படிதான் நரசிம்ம அவதாரம் பண்ணினே இல்லாமே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தையும் சமர்ப்பிச்சு சமர்ப்பிச்சு அதுக்கு பகவான் இடத்துல இருந்து ஆமோதனம் வாங்கிண்டு 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 பண்ணின கிரந்தம். இது ஒரு சமர்ப்பணம், ஆச்சரியமான கிரந்தம். அதுல சொல்றார், ஏவம் பூததயாகி பக்தியபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாசி கர்ம ஞானமயாத் புருஷோத்தமதரோ யோகேஸ்வரீர்கீயதே சௌந்தர்யாத்மக் சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி खलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमावल्लभागा. கர்மயோகம் ஞான யோகத்தை காட்டிலும் பக்தி யோகம் எவ்வளவு வசத்தி அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்றார். பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதையே பகவானே சொல்றான் இல்லையா, அவ்யக்தாஹி கதிர் துக்கம்ங்கிறான் பகவான். பக்தி யோகத்தை பத்தி சொல்லிட்டு வர காலத்துல 12வது அத்தியாயத்துல பகவத்கீதையில அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்றான், ஞான யோகம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கை கூடிடாது இல்லையா. கண்ணு முன்னாடி ரங்கநாதன் இருக்கார், பெரிய பெருமாள் சேவை சாதிக்கிறார், நம்பெருமாள் சேவை சாதிச்சுட்டு உற்சவ காலங்கள்ல எல்லாம் வரார் பெருமாள். நம்பெருமாள் உற்சவம் கண்டருளாத நாளே கிடையாது. இன்னைக்கு லோகத்தை பார்க்கிறோம் இல்லையா, நாம உற்சவம் கண்டருளார் பெருமாள் தான், ஸ்ரீரங்கமே கூடி நிக்கிறதான்னு அங்க போய் ஒரு பெருமாள் ஒரு ரூபத்தை பரிகிரகிச்சுண்டு அப்படி ஒரு ரூபத்தோட சகுண பிரம்மமா சேவை சாதிக்கிற சமயத்திலேயே அந்த உற்சவத்தை போய் கண்டு, அந்த உற்சவம் கண்டருளார் பெருமாள்னா அதை போய் சேவிக்கிறதுக்கு இன்னைக்கு ஜனங்களுக்கு நேரம் இல்லை இல்லையா. அந்த லாவண்யத்தை ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதையும் நிர்குணமாய் நிராகாரமாய் சத்தா மாத்திரமாய் ஜோதியாய் அப்படின்னுட்டா எங்க புரிய போறது இல்லையா. பகவான் நாமா இருக்கு, ரூபம் இருக்கு, குணங்கள் இருக்கு, இதை பிடிச்சுக்கோ கரையேறிடு அப்படின்னு சொன்னா அதை பிடிச்சுக்கிறதுக்கே ஜனங்களுக்கு சிரமமா இருக்கு. அந்த பக்தியே கைகூட மாட்டேங்கிறது அப்படிங்கிறத, அது எதுவோ நாமம் இல்லையா, ரூபம் இல்லையா, குணங்கள் இல்லையா, அங்கிங்கடாதபடி எங்கும் பிரகாசிக்கிறதானா, இது உன் மனசுக்கே பிடிபடாதே, இது என்னன்னே தெரியாதே உனக்கு.
மனசுக்கு பிடிபடுற ரூபத்திலேயே போய் அதுல போய் லயிக்கிறதுக்கே முடிய மாட்டேங்கிறது நமக்கு. சொக சுஜூடதரமணி அப்படின்னு பாட முடியறதா? அப்படி தியாகராஜரை போல நமக்கு அனுபவிக்க முடிஞ்சு விடுறதா? அதே பார்த்தாலும் கண்ணத்துல கொண்டு ஏதோ பார்த்ததுக்கு புண்ணியம்னு ஒரு தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்துடுறோம். அம்மட்டிலும் தான் இன்னைக்கு லோகத்துல பக்தியை பார்க்க முடியறது அப்படிங்கிறத இல்லையா? ஒரு காமியார்த்த பக்தி கூட துர்லபமா இருக்கு. அதுக்கு கூட நாஸ்திகம் பேசிட்டு போயிடுறான் நிறைய ஜனங்கள். காமியார்த்த பக்திக்கே வழி இல்லை அப்படிங்கிறத எங்கிருந்து, அந்த அகண்ட ஞானத்தை பத்தி எல்லாம் எங்கிருந்து பேச்சு? நிர்குணமா நிராகாரமான அப்படி ஒரு யோஜனை கூட வருமா ஜனங்களுக்கு? அதுக்கெல்லாம் அப்படி ஒரு சம்ஸ்காரம் வேணும், அப்படி ஒரு விவேக வைராக்கியம் வேணும், சம்சாரத்தை சீனு தள்ள தெரியணும் முதல்ல. அப்படி ஒரு வைராக்கியம் யாருக்கும் வந்ததா தெரியலையே. காஃபியில ஒரு துளி சக்கரை சரியில்லைனாலும் உள்ள போக மாட்டேங்கிறதே. இந்த வைராக்கிய லேசத்தை வச்சுட்டு பிரம்மஸ்வரூபத்தை பத்தி என்ன பேச்சு, என்ன பேச்சு இல்லையா? எத்தனை அழகா நம்பெருமாள் சேவை சாதிக்கிறார், எங்க வரதராஜன் சேவை சாதிக்கிறான், திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி சேவை சாதிக்கிறான். ஆழ்வார்கள் வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவரர் விழுங்கும் கோதிலில் கனியை நந்தனார் களிற்றை அப்படின்னெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி இந்த பெருமாள் தாண்டா அது, இவன் தான் வேதத்துடைய சுவைப்பயன், இவன் தான் சமஸ்த வேத வாக்கியங்களாலையும் பிரதிபாதிக்கப்படுற பரமாத்மா அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தாலும் இந்த ட்ரிப்ளிகேனுக்கு பஸ் பிடிச்சு போய் பார்த்துட்டு வர முடியலையே நம்மளால. அவர் இருக்கிறபடி இருக்கட்டும், நான் இருக்கிறபடி இருக்கேன் தானே இருக்கா ஜனங்கள். இத்தோண்டு பக்தியை வச்சுட்டு இவன் எங்க இருந்து நிர்குண நிராகாரத்தை பத்தி பேச போறான் இல்லையா? ஒரே பரமாத்மா சகுண பிரம்மமாவும் இருக்கார், அதே பரமாத்மா நிர்குண நிராகாரமாவும் இருக்கார் இல்லையா? சகுணம்ங்கிறது வேற எதுவும் இல்லை, நிர்குணத்துடைய பிரதிநிதி தான் சகுணம். இந்த சகுணத்துடைய ஸ்வரூபம் எது அப்படின்னுட்டா அகண்டமாய் அநாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் இருக்கிறது அவருடைய ஸ்வரூபம். ஆனா அவர் என்ன பண்றார், அந்த நிர்குண பிரம்மே அவள் அழகா ஒரு அலங்காரம் பண்ணிட்டு அப்படி சங்க சக்கர கதா பத்மத்தோட அப்படி காட்சி கொடுக்கறது அப்படிங்கிறத இதுல மனசு லயிச்சு இதுல கரைஞ்சு போயிட்டா அப்புறம் அதுலதான் போய் லயிக்க போறான், அந்த அகண்ட பிரம்மத்துலதான் போய் ஒடுங்க போறான். உனக்கு மனசு முதல்ல இதுல போக வேண்டாமா? தியாகராஜர் அழகா சொல்றார், அனுராகமுலே மனசூன சுஜான முராது அனுராகமுலே அனுராகமுலேனி சுஜானமு ராது அப்படின்னு ஆச்சரியமா சொல்ற. அனுராகம் இல்லைன்னுட்டா, அந்த பிரேமை இல்லைன்னுட்டா திடீர்னு ஒரு நாள் ஞானம்லாம் குதிச்சுடாச்சு. சகுண பக்திங்கிறது எப்படின்னா பகவக பூஜிவரேகி திருப்தௌரீதி. நிர்குண பிரம்ம தியானம்ங்கிறது எப்படி அப்படின்னுட்டா, நல்ல பசியோட வரவனுக்கு ஒரு வெறும் சாதத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னா அது எப்படியோ அப்படிதான் நிர்குண பிரம்ம தியானம். ஆனா அதுவே நல்ல அலங்கார தளிகையா அவனுக்கு எப்படி கூட்டும் ரசமும் கரியும் நிறைய வியஞ்சன சகிதமா அலங்கார போஜனமா பண்ணி வச்சுட்டா ருச்சிகரமா பசி ஆறிடுமோ, அதை போலதான் சகுண தியானம். அதுலதான் வாத்சல்ய ரசம், அதுலதான் சக்கிய ரசம், அதுலதான் மாதுரிய ரசம், அதுலதானே சாந்த ரசம். பகவானை குழந்தையா பார்த்துடலாம், பகவானையே நாயகனா பார்த்துடலாம், பகவானையே சகாவா பார்த்துடலாம், பகவானே தனக்கு சுவாமியா பார்த்துடலாம். இவ்வளவு பாவங்கள் பக்தியில தானே கிடைக்கிறது. அதனால பட்டத்திரி அழகா சொன்னார், ஏவம் பூத தயாகி பக்தி அபிகிதோ யோகஸ்ஸ யோகத்வயாது கர்ம ஞானமயாது புருஷோத்தமதரோ யோகேஸ்வரே தீயதே. யோகத்வயாது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னது கர்மயோகம் ஞான யோகம்ங்கிற ரெண்டு யோகத்தை காட்டிலும் பக்திங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு, ரசமா இருக்கு. முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணினார், படகுல ஏறினார். அந்த படகுல ஏறினதுக்கு காரணமே அக்கறை போய் சேரணுங்கிறது தான். ஏறின சமயமோ சாயங்கால வேளை, அதுவும் காவிரி வேற, அழகான மலைய மாருத்தம் வீசுறது, யாருமே இல்லை, ஏகாந்தம், அழகா ஜலப்பிரவாகம் அப்படியே அப்படி தரங்கமா அந்த படகு அப்படியே தள்ளி விடுறது. படகோட்டின்னு போறவன் வேற அழகா ஒரு ராகம் பாடிண்டே போறான். பட்சிகள் கூட்டம் கூட்டமா அழகா சுனாதமா இல்லையா துவனி கொடுத்துட்டு சஞ்சாரம் பண்றது. கமலங்கள்லாம் அழகா புஷ்பிச்சிருக்கு, ஹம்ச பட்சிகள்லாம் அழகா நீந்துறது. ஒரு அழகான பூர்ண சந்திரன், அதுவும் ராகா சந்திரன் வந்துடுத்து, நல்லா சரத்கால சந்திரனும் வந்துடுத்து. இப்ப போய் கரையேறணும்னு நினைப்பானா, இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் பிரயாணம் பண்ணினா நன்னா இருக்கும்னு நினைப்பானா? ஏறினது என்னமோ கரையேறதுக்கு தான். ஆனால் அந்த படகு பிரயாணமே அவ்வளவு ரசமா இருக்கு இல்லையா? அவன் எங்கேயாவது கொண்டு சீக்கிரம் விட்டுட்டா கூட, ஏண்டாப்பா இன்னும் வேணா கொஞ்சம் பைசா தரேன், நீ கொஞ்சம் நாள் என்னை கூட்டிட்டு போயிருந்தானே சொல்லுவா. அப்படித்தான் இருக்கு பக்தி. புரியறதா? ஏறினது என்னமோ கரையேறணுங்கிறதுக்காக தான் ஏறினா இந்த மார்க்கத்துல. ஆனால் இது பண்ண 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 ததேவரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வத்து மனசோ மகோத்சவம்னு இது பிரதிக்ஷணமும் ஆனந்தம் வர்த்தனமானதுனால பகவான்கள்லாம் பாடுறா, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பரவாயில்ல, உன்னை பக்தி பண்றாப்புல ஜென்மா கொடுத்துடும் தான் பாடுறான். துகாராமே ஹேச்சி ஹேச்சி மாஜி ஆச ஜென்மோ ஜென்மி துஜா தாசன்னு பாடினார். எத்தனை ஜென்மா வேணாலும் நான் எடுக்கிறேன், எனக்கெல்லாம் ஜென்மா எடுக்கிறத பத்தி பயமே இல்லை. ஆனா ஒண்ணு,
சந்திரபாகே ஸ்நான, எனக்கு சந்திரபாகால ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் வார்க்கரி பஜனை பண்ணிட்டே இருக்கணும். சந்த சங்க சர்வகால அகண்ட பிரேமாச்சா கல்லோல, எனக்கு எத்தனை சாது சங்கம் கிடைச்சாலும் கிடைச்சுட்டே இருக்கட்டும். அதுதான் தசரா, அதுதான் தீபாவளின்னு பாடுற ஒரு அபங்கத்துல. சாதுக்கள் என்னை தேடிட்டு வர நாளெல்லாம் தசரா தீபாவளி. இப்படி ஒரு ஜென்மா கிடைச்சு கொடுத்தாலும் எத்தனை ஜென்மா வேணாலும் எடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா சௌந்தர்யைக ரசாத்மகே த்வயு கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர் நிஸ்ரமமேவ. பக்தியில ஒரு சிரமம் கிடையாது. நாமா சொல்றதுக்கு என்ன சிரமம் இருக்கு? யாரோ காண்டு கதையை சொல்லிட்டே இருக்கா, ஆனந்தமா கேட்கறதுல என்ன சிரமம் இருக்கு? கீர்த்தனம் பண்றதுல என்ன சிரமம் இருக்கு? ஆஹா ஆஹா இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கே ராமா, ஹே ராமா நீ இப்படி இருக்கிய கன கன ருச்சி கனகவ சன நின்னு பாலகபசுச்சேல மணிமய மலலங்கிருத கந்தர சரசிஜாக்ஷ வரக போல சுருச்சிர கிரீடதர சந்ததோபு மனசரக கன கன ருச்சிர. இதுதான் இந்த இடத்துல சௌந்தர்யைக ரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிக பக்தி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைஹி லப்யா ரமாவல்லபய. இந்த சௌந்தரியத்துல போய் கரைஞ்சு உருகிறதுக்கு ஒன்றும் தனியா சாதனம் பண்ண வேண்டாமே. இதுக்கு என்ன பிராணாயாமம் பண்ணணுமா? இதுக்கு என்ன உட்காந்து சங்கல்பம் பண்ணிக்கணுமா? இதுக்கு என்ன உட்காந்து புரஸ்சரணாதி ஹோமங்கள்லாம் பண்ணணுமா? இதுக்கு ஒரு சிரமம் கிடையாது. இந்த லாவண்யத்துல இந்த மனசை கொடுக்கறதுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா என்ன? அதனால சொல்றான் பக்திஹி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைஹி லப்யா. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் கரையேறிடலாம். அதனாலதான் சஹஸ்ரநாம ஆரம்பத்திலேயே கிம் ஜபன் உச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத்னு கேட்டுட்டார். ஜந்துஹுனா என்ன அர்த்தம்னா பிறந்தவா அவ்வளவு பேரும் கரையேறணும். பிராமணால் தான் கரையேறணும், க்ஷத்ரியால் தான் கரையேறணும், எந்த வர்ணத்தையும் காண்பிக்காமல், எந்த ஆசிரம தர்மங்களையும் சொன்னாமல், வேற எந்த ஒரு தர்மத்துடைய அபேட்சையும் இல்லாதபடி, வேற எந்த ஒரு நியமாச்சரணத்தின் அபேட்சையும் இல்லாதபடி பிறந்தவா கரையேறணும். அப்படி ஒரு தர்மத்தை சொல்லுங்க அப்படின்னா அதுதான் ஜந்துஹு. ஜனனத்தாலேயே பிறந்துட்டா கரையேறிடும். பிறந்ததுங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன் தான், வேற எதையும் பகவான் விட்டு எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு தர்மம் உண்டானா அதுதான் இது பக்திஹி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைஹி லப்யா. பக்தி ஒன்றை தவிர வேற ஒன்று சொல்லிவிட முடியுமா இல்லை? அதுதான் நிஸ்ரமமா, ஒரு சிரமம் இல்லாதபடி இல்லையா? ஒரு நாமா சொன்னா கூட போறோங்கிறா இல்லையா? சக்ருநாம ஸ்மரணத்தாலேயே எத்தனை பாபம் போறதோ. ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்பிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்யேவஹி பாவகா. ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு ஒரு குழந்தை தொடரதா பெரியவா தொடராளான்னு பார்த்துண்டா சுட போறது? ஐயோ ஒரு குழந்தை தொடரதே அப்படிங்கிறதால சுடாம இருக்க போறதா? ரொம்ப பெரியவா தொட்டுட்டாங்கிறதுனால நன்னா சுட போறதா? அப்படி இல்லையே. சுடுறது நெருப்போட சுவாவம். அதை போல நாமா ஒருத்தரோட வாயில எப்படி வந்தாலும் அது பாப்பத்தை பொசுக்கத்தான் பொசுக்கும். பகவானுடைய நாமமோ பகவானுடைய ரூபமோ பகவானுடைய குணமோ எந்த ரீதியில ஒருத்தனுடைய சித்தத்துக்கு ஸ்மரணத்துக்கு வந்துட்டாலும் அது பெரிய பெரிய பாப்பங்களை பொசுக்கத்தான் பொசுக்கிறது. அது பகவானுடைய சாமீபியத்துல ஒருத்தனை அழிச்சுட்டு போகத்தான் போறது. அப்படிங்கிறதுனால நிஸ்ரமமேவ தாம் பக்தி பண்ணிட்டு இருக்கோம்னு கூட தெரியாமலே பக்தி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பண்றத பக்தின்னு பகவான் அங்கீகாரம் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? அதனால பகவான் சொல்றான் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தா பிரணஷ்யதி. அர்ஜுனா நான் பிரதிஜைக்கு மேல பிரதிஜை பண்றேன், என் பக்தன் பக்தி பண்ணி நாசமாக மாட்டான். அவன் துராச்சாரம் உடையவனாத்தான் இருக்கட்டுமே, அவன் எப்பேற்பட்ட நீச்ச ஸ்வபாவம் உடையவனாதான் இருக்கட்டுமே, அவனை தர்மாத்மாவா பண்றது எம் பொறுப்பு அப்படிங்கிறான். ஏன்னா கோட்டி ஜென்ம பாக்கியம் இருந்தாதான் ஒரு நாமா வாக்குல வருங்கிறார் பகவன் நாம போதேந்திர சுவாமிகள். அவருடைய பகவன் நாம ரசோதியம்ங்கிற கிரந்தத்துல சொல்றார், ஏதோ எதிர்ச்சையா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு ஒரு நாமா வாயில வந்துடுத்துனா அது நம்ம சாமர்த்தியம்னு நினைச்சுடாதே. அந்த நாமம் கூட பாப்பத்தை போக்குறது. ஆனா அந்த நாமம் கூட ஏதோ எதிர்ச்சையாலாம் வரல, அதுக்கே லட்சம் கோட்டி ஜென்மால நீ பண்ண பாக்கியம் தான் காரணம்ங்கிறார். அப்படின்னுட்டா சந்ததமும் ஒருத்தனுடைய வாக்குல பகவன் நாமா வந்துன்றதுன்னா அவன் பாக்கியத்தை என்னன்னு தான் சொல்றதுன்னு தெரியல. அதனால சௌந்தர்யைக ரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திஹி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைஹி லப்யா. பக்தியை போல சுலபமா ஒருத்தனுக்கு லபிக்கக்கூடிய யோகம் ஒன்று உண்டா என்ன அப்படின்னா அடுத்தது சொல்றார், நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் யத் கர்ம யோகா விதம்
தத்தூரேத்ய பலம் யதோபனிஷத ஞானோபலப்யம் புனக தத்வம் வ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத் பிரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்யாஸ்வாதீயசி ஸ்ரேயசி. பாக்கி யோகங்கள்ல இருக்கிற சிரமம் என்ன, பக்தியில இருக்கிற ஒரு அழகு என்னங்கிறது இதுல சொல்றார். பாக்கி யோகங்களை தள்ளுறாருன்னு அர்த்தம் கிடையாது. பாகவதத்திலேயே ஸ்ரீ சுகாச்சாரியால் ரொம்ப அழகா ஆச்சரியமா ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். 2வது ஸ்கந்தத்துல ஸ்ரீ சுகஸ்துதி கிடைக்கிறது. அநேக ஸ்தோத்திரங்கள் பாகவதத்துல, அநேக ஸ்துதிகள். அதுல சுகர் தன்னுடைய பிரவச்சனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்துதி பண்றதாக வருது. அந்த ஸ்துதியில சொல்றார், பக்தி யோகம் பண்றவாழ்லாம் திருட விஸ்வாசம்ங்கிற சாமகிரியால பக்தி யோகம் பண்ணிடுவா. பக்தியையே யோகமா பண்றா அப்படிங்கிறது அதுக்கு திருட விஸ்வாசம்ங்கிற ஒரு முக்கியமான சாமகிரி தேவை. கர்மயோகம் பண்றவாழ்லாம் எப்படி அப்படின்னுட்டா, தான் என்ன பண்ணினாலும் அந்த பலனை பகவான் இடத்துல அர்ப்பிச்சு சர்வ கர்ம பலத்தியாகத்தை பண்ணி அந்த கர்மயோகத்தால மேல போயிடுறா. ஞான யோகம் பண்றவா என்ன பண்றானா, தங்களுடைய விவேகம்ங்கிற கத்தியால சர்வ சம்சார தாபங்களையும் அறுத்து தங்களுடைய சர்வ சித்தவருத்திகளையும் கொண்டு ஆத்மஸ்வரூபத்துல ஒடுக்கி தங்களுடைய ஞானாபியாசத்தாலே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுடுறா. இது எதுவுமே பண்ண முடியாதவா என்ன பண்ணுவா? அப்படி ஒரு கேள்வி வருது. ஏன்னா கலியுகத்துல இது எதுவுமே பண்ண முடியாதவா தானே இருக்கா இல்லையா? இது எதுவுமே பண்ண முடியாதவா என்ன பண்ணுவா அப்படின்னுட்டா அதுக்கு அழகா சொல்றார். கிராத ஹூணாந்திர புளிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதயா ஏஞேசபா யதுபாஸ்ரயா சுத்யந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமஹ. எங்கெங்கேயோ பிறந்து எந்தெந்த காரியங்களையோ பண்ணிட்டு எது பண்ணணும் எது பண்ணப்படாதுன்னு கூட தெரியாதபடி இப்படியே அலைஞ்சுன்னு இருக்கக்கூடிய ஜனங்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு தர்மமோ இல்லையா அதர்மமோ பாபமோ புண்ணியமோ மோட்சமோ எதை பத்தியும் கவலை இல்லாத இருக்கக்கூடிய ஜனங்கள்னா கலியுகத்தில் இருக்கிற ஜனங்களை தான் உத்தேசிச்சு சொல்றாருன்னு அர்த்தம். இவாளும் கரையேறுவாளா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டார். அதுக்கு அவரே பதில் சொல்றார், இவாளும் கரையேறிடுவா. எப்படி கரையேறிடுவானா, சாதுக்கள் கிருபையால கரையேறிடுவா. ஒன்னா பகவானை பிடிச்சுக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், இல்லைன்னா பகவானை பிடிச்சுட்ட சாதுக்களை பிடிச்சுக்க தெரியணும். அப்படிப்பட்ட சாதுக்கள் இருக்காளே, பரமபாகவதமோ நிவர சசி விபாகர சனக சனந்தனாதிகேஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுதநாரத தும்புரு பவன சோனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவபு சுரவருலு பரமபாவனுலு கனுலு சாஸ்வதுலு கமல பவ சுகமு சதானுபவுலு கயந்தரோ. இந்த மகானுபாவுலுன்னு தியாகராஜர் இந்த கீர்த்தனம் முழுக்க கொண்டாடுறது இந்த மகான்களை தான், இந்த பாகவத பரமஹம்சால. அதனால இந்த இடத்துல சொன்னா நிஷ்காமம் நியத ஸ்வதர்மச்சரணம். ஸ்வதர்மத்தை அப்படி ஆச்சரணம் பண்ணணும். அதுவும் அந்த தர்மத்துல எந்த விதமான பலனையும் உத்தேசிக்காதபடி அனுஷ்டிச்ச தர்மங்களுடைய பலனையும் பகவானுக்கு அர்ப்பிக்கணும். இன்னைக்கு கர்மயோகம் இன்னைக்கு ஒத்தூர்மாங்கிறதே தெரியல. ஏன்னா ஒரு அட்வொகேட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார், யாரோ ஒருத்தன் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்காக வக்காலத்து வாங்கி ஜெயிச்சு கொடுக்கிறார். அவன் கடைசியில பணம் கொடுப்பாங்கிறதுனால தானே இதை பண்றார். இதுல நிஷ்காமமா இந்த காரியத்தை பண்றாருன்னு எப்படி சொல்ல முடியும் அது இல்லையா? நிஷ்காமம் பண்றவரா இருந்தா அந்த காரியத்தை பண்ணவே மாட்டாரு. லீகலி வாய்ட் ஆபினிஷியம், ஆல்ரெடி இட் இஸ் வாய்ட், அப்படித்தானே இருக்கு இல்லையா? இதை போய் கர்மயோகம்னு சொல்ல முடியுமா என்ன? இதை போய் இல்லையா? இந்த லோகத்துல அதுவும் இந்த காலத்துல கலவு கல்மஷச்சித்தானாம் பாபத்ரவ்யோபஜீவினாம்னு இல்லையா? அப்படி வாழக்கூடிய ஜனங்கள்கிட்ட இனி கர்மயோகம் எடுபடவே இல்லையா? முதல்ல பகவான் ஒருத்தன் இருக்காங்கிறதையே மறந்து வாழக்கூடிய ஜனங்கள்கிட்ட போய் நீ பண்ற காரியத்தை எல்லாம் பகவத் அர்ப்பணமா பண்ணு அப்படின்னு சொன்னா எடுபடுமா இன்னைக்கு இல்லையா? ஞான யோகம்ங்கிறது இதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. உலகத்துல இல்லையா ஒருத்தனால தார்மீகமாவே வாழ முடியல அப்படிங்கிறத, உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா எவனுக்கு உலகத்துக்கு அப்பாற்பட்ட புத்தி போறது? உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல சொன்னார், தத்துவம் யக்ததயா சுதுர்கமதரம். உபனிஷத் வாக்கியங்கள்ல சொல்லப்படுற பிரம்மஸ்வரூபத்தோட அர்த்தம் புரியல நமக்கு. அனாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய்னா அது புரிய மாட்டேங்கிறது. அந்த தத்துவமோ பிடிபடாத தத்துவமா இருக்கு. கர்மயோகமோ சர்வத்தையும் பலத்தியாகம் பண்ணுன்னு சொல்றது, அதுவும் நம்மளால முடியல. அதனால சொன்னார், பிரேமாத்மக பக்தி ரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. அதனால பக்தி எப்படி இருக்கு அப்படின்ட்டா ஸ்வாதீயசி. அதனாலதான் வகவகா புஜின்ச்சே. அதுக்கு தியாகராஜர் ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுத்தார். பக்திங்கிறது ருச்சிகரமா இருக்கு, ருச்சிகரமா இருக்கு இல்லையா? பஜனை யாருக்கு பிடிக்காது? கதை யாருக்கு பிடிக்காது? மனோரஞ்சனம் பண்ணி நமக்கு தெரியாது நம்ம மனசை அழிச்சிடும்.
மனசுங்கிறது அஜ்ஞான அவித்யையுடைய ஒரு புஞ்சம் தான் அந்த மனசு. ஏதோ பூர்வ வாசனைகளால இல்லையா உள்ள ஒரு அவித்யா புஞ்சம் ஒன்று உட்காண்டிருக்கு. அதுதான் உள்ள இருந்து சித்தவருத்திகளை கிளப்பி விடுறது. அதனாலதான் மனசு புத்திங்கிறது இல்லையா அப்படி உலக விஷயமாவே ஓடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மனசுங்கிறது திடீர்னு ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடாது. ஆனால் இந்த இடத்துல பிரேமாத்மக பக்திரேவ சததம் சுவாதீயசி, உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பிரேமையால அந்த அன்பால சித்தம் உருகி 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 ஒரு நாள் என்ன ஆயிடும்னா அந்த அகண்ட சாட்சாத்காரம் ஏற்படும். இதுக்கெல்லாம் பக்த சரித்திரமே பிரமாணம். பக்தாள்லயே பார்த்துட்டா தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், நீ ஜபமுல வேள ஈ ஜகமுலு நீவை ராஜல்லோடைய தியாக ராஜகர சீத இந்த கல்லமே. தியாகராஜர் சொல்றார், நீ ஜபமுல வேள ஈ ஜகமுலு நீவை ராஜில்லுனையா அப்படிங்கிறார். நான் பாட்டுக்கு ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு உன்னுடைய பூஜையை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சமே உண்மயமா காட்சி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பெரிய அத்வைத அனுபவத்தை இந்த இடத்துல கொட்டுறார் பத்ராச்சல ராமதாசர். அந்தாராமமயம்ங்கிறார். இதெல்லாம் அனுபவம். நதுலு வனம்புலு நானாமிருகமுலு சோமுலு சூரியலு சுருளு தாரலு அண்டாண்டம்புலு பிண்டாண்டம்புலு எல்லாமே எனக்கு ராமமயமா ஆயிடுத்தேங்கிறார். கபீர்தாசர் ஒரு தன்னுடைய கீர்த்தனத்துல சொல்றார், ஜாகத ராம சோவத ராம ஸ்வப்னமே தேக்கும் மஹி ராமஹி ராம கஹத் கபீரா அனுபவ நீகா அப்படின்னு பாடுறார் ஒரு கீர்த்தனத்துல. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். குரு கிருபைங்கிற மைய தீட்டிண்டு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதே, பிரபஞ்சம்ங்கிற இந்த மாய தெரியல, எனக்கு எல்லாம் ராமமயமா தெரியறதேங்கிறார். சமர்த்த ராமதாசர் ஒரு அபங்கத்துல நயனீம் ரகுவீர தாவித்தி ஹே குருபாய, என்னுடைய குருச்சரணத்தை பிடிச்சண்டேன், குருநாதர் எனக்கு தாரகநாமத்தை உபதேசம் பண்ணினார், தாரகநாமத்தை நான் ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், கண்ணை திறந்து பார்க்கிறேன், உலகம் தெரியல, ராமன் என் கண் முன்னாடி நடந்து போறதும் வரதும், ராமன் ஓடுறதும் என் கண் முன்னாடி தெரியறதே அப்படிங்கிற. இதெல்லாம் சத்தியம்தானே. எப்பேற்பட்ட அனுபூதியை கொடுத்துடுறது இந்த பக்தி பர்த்தேளா இல்லையா? உட்காண்ட இடத்துல உட்காண்டபடி கேட்டுண்டும் ஸ்மரிச்சுண்டும் ஸ்ரவண கீர்த்தன சிந்தனம் பண்ணிண்டு இந்த ஒரு கதியை அடைஞ்சிருக்கா மகான்கள். அப்படிங்கிறதுனால பாகவதம் சொல்ற ஞானம் அனுபவத்தோட கூடின ஞானம். அதை தான் இந்த இடத்துல இப்படி அழகா எடுத்து சொன்னார். त्वत् प्रेमात्मक भक्तिरेव सततम स्वादीयसी श्रेयसी. இதுதான் ரொம்ப ருச்சிகரமா ஒருத்தனுடைய சர்வ சம்சார தாபத்தையும் போக்குறது அப்படிங்கிற விஷயங்களே எப்படி பாகவதம் சொல்லிட்டு வரதோ அப்படிதான் சொல்லிட்டு வரார். பாகவதத்துல ரொம்ப முக்கியமான சரித்திரம் அப்படிங்கிறது நாரதருடைய சரித்திரம். பிரதம ஸ்கந்தத்துல வியாசருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது. என்ன கஷ்டம் அப்படின்னுட்டா 17 புராணங்களை பண்ணினார், வேதத்தை 4ஆ பிரிச்சு கொடுத்தார், மகாபாரதத்திலுடைய 1,00,000 ஸ்லோகங்கள்ல அவ்வளவு தர்மங்களையும் எடுத்து சொன்னார், பிரம்மசூத்திரமே பண்ணினார். இவ்வளவு பண்ணின வியாசருக்கு மனசுல இன்னொரு கிளேஷம் இருந்துட்டே இருக்கு. தன்னுடைய ஆசிரமத்திலேயே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கும் சரஸ்வதி நதி தீரத்துல பத்ரிக்கு மேல வியாசர் எங்க பாகவதம் பண்ணினாரோ அந்த இடம் இன்னைக்கு இருக்கு, ஒரு குகை. இங்க சரஸ்வதி நதிங்கிற நதி ஓடுறது, அந்த நதி தீரத்தில் படியும் உட்கார்ந்து தியானம் பண்றார் வியாசர். நான் பாகவத தர்மத்தை இன்னும் நன்னா எடுத்து சொல்லலையோ, அதனாலதான் என் மனசுல இன்னும் கிளேஷம் போகலையோ அப்படின்னு இந்த இடத்துல நாரதர் சிந்தனம் பண்றதாக பாகவதத்துல வருது. கிம்பா பாகவதா தர்மா ந பிராயேன நிரூபிதா பிரியா பரமஹம்சானாம் தயே வகி அச்சுத பிரியா. நான் வேதத்தை 4ஆ பிரிச்சு கொடுத்துட்டேன், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அவ்வளவு தர்மங்களையும் மகாபாரதம்ங்கிற பெரிய இதிகாசங்கள்ல கொடுத்துட்டேன். மகாபாரதத்துல இல்லாத விஷயம் இல்லை. மகாபாரதத்துல தான் பகவத்கீதை இருக்கு, மகாபாரதத்துல தான் சகஸ்ரநாமம் இருக்கு, மகாபாரதத்துக்குள்ளதான் விதுர நீதி இருக்கு, மகாபாரதத்துக்குள்ளதான் யக்ஷ பிரஷ்னம் இருக்கு, மகாபாரதத்துக்குள்ள சாந்தி பர்வா அனுசாசனிக பர்வாங்கிற 2 பர்வால அம்பு படுக்கையில படுத்துட்டு பீஷ்மர் சொல்ற அவ்வளவு தர்மங்கள் இருக்கு. எல்லா மோட்ச தர்மம் உள்பட சர்வ தர்மங்களையும், வர்ண தர்மம் ஆசிரம தர்மம்னு சர்வ தர்மங்களையும் அலசி இருக்கார் வியாசர். யாருக்கு தெரியும்? இன்னைக்கு மகாபாரதம்னா யாருக்கு தெரியும்? மகாபாரதத்தையே தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியல அப்படின்னு இவா எங்க இருந்து பிரம்மசூத்திர பரியந்தம் போக போறா இல்லையா? சாமானிய தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒருத்தனுக்கு முடியல, அதுக்கே பெரிய ஆயாசம் அப்படின்னுட்டா அப்புறம் இதுக்கு மேல ஒருத்தன் மோட்ச சாதனமா இருக்கிற இல்லையா அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க கூடிய அந்த ஒரு பெரிய வேதாந்த சாஸ்திரமா இருக்கிற பிரம்மசூத்திர பரியந்தம் யார் போக போறா இல்லையா? புராணங்கள்லாம் கட்டுக்கதைன்னு பேர் வாங்கிடுச்சு. பிரிட்டிஷ்காரா அதுக்கு மைத்தாலஜின்னு பேர் வச்சா. மைத்தாலஜின்னா ஒன் விச் இஸ் மித் இஸ் கால்ட் மைத்தாலஜி. இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த வேர்ட் மித். மித்துனா இல்லாததும் இருக்குன்னு சொல்றது கட்டுக்கதைன்னு அர்த்தம். புராணங்கள்லாம் கட்டுக்கதைன்னு பேர் வாங்கிடுச்சு.
மகாபாரதத்தை பத்தி யாருக்கும் கவலையும் இல்லை இல்லையா? பிரம்மசூத்திரத்தை பத்தி கேட்கவே வேண்டாம். இவ்வளவையும் பண்ணிட்டு வியாசருக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. வியாசாய விஷ்ணு ரூபாய, சாட்சாத் அவதார புருஷர் வியாசர். தன்னுடைய ஆசிரமத்தில் அப்படி சிந்தனம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கார். கலியுகத்துக்குன்னு நான் காண்பிக்க வேண்டிய தர்மத்தை இன்னும் நன்னா காண்பிக்கலையோ, பாகவத தர்மத்தை இன்னும் நான் நன்னா எடுத்து சொல்லலையோ அப்படிங்கிறத, பாகவத தர்மம்னா என்னங்கிறத அழகா எடுத்து பட்டத்திரி 3வது தசகத்துல சொல்றார். பட்டந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதா. சாதுக்கள் யாரு? சாதுக்கள்னா யார்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாகவதாள் பாகவதாள் பாகவதாள்னு சொல்றோமே, பாடினா பாகவதாளா? கதை சொல்லிட்டா பாகவதாளா? யார் பாகவதாள்? இதுக்கு டெஃபினிஷன் இந்த ஸ்லோகம். பிரமதபர சிந்தௌ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபம் தே வரதா கதயந்தோ குணகத சரணோ யே பக்தாக த்வயி கலு ரமந்தே பரமம் அஹம் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதானி ஸ்மரன் படந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதா. பிரமதபர சிந்து அப்படின்னுட்டா அமிர்த சாகரம்னு அர்த்தம். பெரிய ஒரு அமிர்த சாகரம். சுதா சிந்துன்னு சொல்வா இல்லையா? சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு கூட சௌந்தரிய லகரியில அம்பாள் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரமே அமிர்த சாகரத்துக்கு மத்தியில ஒரு துவீபம். அந்த துவீபத்துல தான் அந்த ஸ்ரீபுரம் இருக்கு அப்படின்னு ஆச்சாரியாலும் வர்ணிச்சுட்டு வராரே. அதை போல பிரமதபர சிந்தோ பாகவதாள்லாம் க்ஷணே க்ஷணே ஒரு பெரிய சாகரத்துல, அதுவும் அமிர்த சாகரத்துல மூழ்கி மூழ்கி எழுந்துக்கிறாள். என்ன சாகரம்னா நாமாமிருத சாகரம். அதைத்தானே பாடிண்டே இருக்கார். சாதுக்களுக்கு 3 லட்சம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. யாராவது உட்காந்து கதை சொல்லிட்டு இருந்தாலோ இல்ல பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாலோ உட்காந்து ஆனந்தமா கேட்டுன்னு இருப்பான். இல்ல யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்கோளே, இல்ல ஏதாவது ஒரு அஷ்டபதி பாடுங்கோளே அப்படின்னு சொன்னா உட்காந்து ஆனந்தமா பாடின்னு இருப்பான். ஸ்ருண்வந்தி காயந்தி இல்லைன்னா தனக்குத்தானே உட்காண்டு அந்த சிந்தனம் பண்ணிட்டு இருப்பா. கிருணந்தி சாதவா. இதை தவிர இன்னொரு காரியம் பண்ணாதவாளுக்கு தான் சாதுக்கள். அப்படிதான் பாகவதம் சொல்றது. நீ மேனு நாம வைபவம் புலனு நீ பராக்கிரம தைரியமுட சாந்த மானசமுனி புலனு வஜன சத்யமுனு ரகுவரணீயட சத்பக்தி யுஜனில் జగను దుర్మదములను కల్ల చేసినట్టి నీమది నెరుంగి సంతతంబులను గుణభజనానంద కీర్తనము సేయువారెందరో. இந்த கீர்த்தனத்துக்குள்ள எத்தனை அழக வச்சிருக்கார். இதுல அத்தனை பாகவத லட்சணங்களையும் சொல்லிட்டு வந்துடுறாரு. சந்ததம்புலனு குணபஜனானந்த கீர்த்தனமு செய்வார் எந்தரோ அந்தரிக்கு வந்தார். சந்ததமும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறவா. சந்ததம்னா ஏவம் சததயுக்தாயேன்னு பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதே பகவான் சொல்றான். இதை ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்றவா இல்ல, இதை தவிர இன்னொன்னு பண்ண தெரியாதவாளுக்கு தான் பாகவதாள். பட்டந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதித. உப்பு சாகரத்துல மூழ்கினாதான் மூச்சு முட்டி உயிர் போயிடுமோங்கிற பயம். அமிர்த சாகரத்துல மூழ்கினா உயிரா போயிட போறது. உனக்கு ஜனனம் மரணம்ங்கிறதே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நீ அமிர்தமா போயிடுவ. மிருத்தம்னா மரிக்கிறது, அமிர்தம்னா மரணமே இல்லாமல் ஆயிடுச்சு. பக்தி உன்னை என்ன பண்ணிடும்னா உன்னை அமிர்தஸ்வரூபியா பண்ணிடும். இந்த சரீரத்துடைய பாஞ்சபௌதிக தன்மை கூட பெயர்தான். ஒருத்தர் சதா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறதே, துகாராம் சதா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணிட்டு இருந்தார். வாஸ்தவத்துல பாஞ்சபௌதிக சரீரம் கீழே விழணும் இல்லையா? அப்புறம் ஆத்ம ஜோதி வேணா கிளம்பி ஊர்துவமா வைகுண்டம் போச்சுன்னு சொல்லலாம். துகாராம் சரீரத்தோட வைகுண்டம் போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சதா சர்வத்திர விட்டலநாம கீர்த்தனம் பண்ணினதுனாலேயே சரீரத்துடைய பாஞ்ச பௌத்திக தன்மை போய் அந்த சரீரமே அமிர்தமயமா எடுத்துன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த சரீரம் இந்த லோகத்தை தாண்டவே தாண்டாது. பிரகிருதி நியமம் அது. ஆனா அந்த சரீரம் பாஞ்சபௌத்திக லோகத்தை தாண்டி போறதுன்னா அப்ப அந்த சரீரம் அமிர்தம் தானே. மீரா கிரிதாரி நாமத்தை தான் கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா. துவாரகாதீசனோட சரீரத்தோட கலந்தார். சைத்தன்ய மகாபிரபு சரீரத்தோட பூரி ஜெகநாதரோட கலந்தார். ஸ்ரீதர ஐயாவால் சரீரத்தோட திருவிடமருத்தூர்ல இருக்கிற மகாலிங்கத்தோட கலந்தார் இல்லையா? போதேந்திராள் சரீரத்தோட ஜீவசமாதியில பிரவேசிச்சார். ஞானேஸ்வரர் சரீரத்தோட ஜீவசமாதியில பிரவேசிச்சார். நாமதேவர் சரீரத்தோட பூமி பொழந்து பூமிக்கு அடியில போய் வைக்கும். இப்படிலாம் ஆச்சரியம். அமிர்தமா ஆயிடுறது அந்த சரீரம். அதனாலதான் பிரமதபர சிந்தௌ அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது. அமிர்த சாகரம் இல்லையா?
நாமாமிருத சாகரம் ஸ்மரந்தோ ரூபம் தேவரத கதயந்தோ குணகதா படந்தோ நாமானி. அடுத்தது என்ன பண்றானா ஸ்மரந்தோ, அவ என்ன பண்றா எப்பவுமே உன்னுடைய ரூபத்தை சிந்தனம் பண்ணிண்டும் உன்னுடைய கதைகளை கீர்த்தனம் பண்ணிண்டும் சரந்தோ இப்படிதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளாம். ஹரிதாசுலு வெடலேன்னு ஒரு கீர்த்தனம் தியாகராஜனோட. அதுல சொல்றார் ஞானமுதோ ராம தியானமுதோ மஞ்சி கானமுதோ மெனுதானமோ சகின ஹரிதாசுலு வெடலே. ஞானமுத்தோ தியானமுத்தோ கானமுத்தோ தானமுத்தோ, இந்த பதப்பிரயோகமே அவ்வளவு அழகுதுல. எதனால சஞ்சாரம் பண்றானா, லோகத்தை சுத்தி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. காஞ்சி மகாபரிவா ஒரு சதுரங்களும் பாக்கி இல்லாதபடி தன்னுடைய சரணத்தை ஆசையத்து ஹிமாச்சலம் பதிச்சுட்டு வந்தா அப்படிங்கிறதுக்கு காரணம் எதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணுங்கிறதுல இல்லை. எங்கெல்லாம் எத்தனை ஜனங்கள் இருக்காளோ அவ்வளோ பேரி தன்னுடைய அமிர்த கட்டாட்சத்தால அப்படி கட்டாட்சிக்கணுங்கிறது தான். அதனாலதான் ஜெகமெல்லனும் சுதா திருஷ்டி செய்ய புரோச்சுவார் எந்தரோ அந்தரீக்கு வந்தனமுனார் தியாகராஜன். அதனால ஞானத்தோட ஞானம் இருக்குங்கிறதுனால அவ தங்களுடைய அனுபூதியில தெளிச்சுட்டு இருக்கிறவாளா இல்ல, கானமுத்தோ தங்களுடைய அனுபவத்தை பாடவும் பாடுறா. ரமண மகர்ஷிட்ட ஒரு சில பேர் போய் கேட்டா, தியாகராஜர் மீரா முதலியவாள்லாம் பாடியே அடைஞ்சுட்டாளே, நீங்க ஆத்ம விசாரம்னு ஏதோ ஒரு மார்க்கத்தை சொல்றேன், அது ரொம்ப சிரமமா இருக்கே, ஏன்னா எண்ணங்கள் எந்த இடத்துல இருந்து எழும்புறதோ அந்த இடத்துல கொண்டு எண்ணத்தை ஒடுக்குங்கிற இது ரொம்ப சிரமமா இருக்கு, அவள்லாம் பாடியே அடைஞ்சாளே அப்படின்னு ரமணரத்துல போய் கேட்டா, அதுக்கு பகவான் அழகா ஒரு பதில் சொன்னார். ஓய், ஒரு சின்ன திருத்தம், அவ பாடி அடையல, அடைஞ்சத பாடினா அப்படின்னார் இல்லையா. பாலகனக வயச்சேல சுஜன அப்படிங்கிறது ஏதோ ஒரு வர்ணனம் பண்ணணும்னு பண்ணின கீர்த்தனம் இல்ல, ராமனை தரிசனம் பண்ணி தியாகராஜர் பாடின கீர்த்தனாச்சு. யஜ்ய சம்ரக்ஷண கோலத்துல விஸ்வாமித்திரர் பின்னாடி ராமலக்ஷ்மணால் எந்த கோலத்துல போனாலோ அந்த கோலத்துல தரிசனமாச்சு, அதை அப்படியே பாடின, அதை பார்த்து பாடின கீர்த்தனமாக்கும். அதனால அந்த கீர்த்தனங்கள்லாம் அனுபூதியோடு கூடினது. அதனாலதான் ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ குணகதாக சரந்தோ ஏ பக்தாக துவயி கலு ரமந்தே, ஒன்னிடத்திலேயே ரமிச்சுண்டு. அதுதான் இந்த இடத்துல ஞானமுத்தோன்னு சொன்னேனா, பகவானோட இரண்டரை கலந்துட்டா, அவனிடத்திலேயே ரமிச்சுன்னு இருக்கா. ஆனால் அந்த அனுபவத்தை தன்னோட மட்டும் வச்சுக்காதபடி அதை லோகத்துக்கும் கொடுக்கறா. பத்தேடா அவளை பார்த்து கை குவிக்கிறார் பட்டத்திரி. அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். அவளுக்கு இகத்திலையும் இனிமேல் ஒன்றும் ஆக வேண்டாம், அவளுக்கு இனிமேல் பரத்திலையும் ஒன்றும் ஆக வேண்டாம். சமதிகத சர்வாபிலஷிதான், சர்வ அபிலாஷைகளும் பூர்த்தி அடைஞ்சவர்களாக, பூர்த்தி ஆனவர்களாக, சர்வ புருஷார்த்தங்களையும் பெற்றவர்களாகவே இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்றா. லோகத்தால அவளுக்கு ஒன்று ஆக வேண்டியதில்லை, ஆனா அவளால லோகத்துக்கு நிறைய ஆக வேண்டியது. சுகரை பத்தி சொல்ற காலத்துல சுகர் ஒரு இடத்துல ஒரு மாட்டுக்காம்புல இருந்து பால் பீச்சற நாளைக்கு ஒரு இடத்துல நிக்க மாட்டார்னு இருக்கு. ஆனா அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மத்தை மூக்க ஜடவத்து விசரன்னு கஜசாக்வையே ஹஸ்தினாபுரத்துல இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காராம். ஊமையை போல ஒரு ஜட்டத்தை போல ஞானிகள் இப்படிலாம் இருப்பான்னு இருக்கு. சேஷாதிரி சுவாமிகள் பார்த்தா ஒரு பித்து போல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார், பித்துக்குழி மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. ரமணர் ஜட்டம் போல உட்கார்ந்துருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தோம்னா குழந்தை மாதிரி இருப்பார். ஞானிகள் பல அவஸ்தைகள்ல இருப்பா. இவள் ஏன் லோகத்துல இப்படிலாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கானா, எவனாவது ஒருத்தன் கிட்டக்க தன் அனுபவத்தை அப்படியே கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற பரம கிருபை. ஆனா அதை அதிகாரி பார்த்து கொடுக்கணும், யார் தாபப்படுறாளோ அவளுக்கு கொடுக்கணும் இல்லையா. அப்படி ஒருத்தன் தான் சுகருக்கு கிடைச்சான் பரீட்சித்துன்னு. அவன் இடத்துல போய் கொட்டுன்னு கொட்டிட்டாரா இல்லையா, சர்வத்தையும் கொட்டிட்டாரே. ரொம்ப நல்ல பிரவச்சன கர்த்தான்னு பேர் வாங்கறதுக்காக இவாள்லாம் பாடுறா, பிரவச்சனம் பண்றா, தங்களுடைய சுவானுபவத்தை கொட்டுறா. அதனாலே சரந்தோ ஏ பக்தாக துவயி கலு ரமந்தே பரமமூனு அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். ஆச்சரியமான ஸ்லோகம். கத கிளிஷ்டம் கஷ்டம். இது இப்ப நாரத சரித்திரம் ஆரம்பிச்சேன் இல்லையா, வியாசரை பார்க்கறதுக்கு நாரதர் வரார். நாரதர் வியாசருடைய ஆசிரமத்துல பிரவேசிக்கிறதையே நாரதருக்கு உண்டான சர்வ உபச்சாரங்களையும் பண்ணி அர்க்யபாத்திய ஆச்சமனியங்கள்லாம் கொடுத்து நாரதரை உட்காத்தி வச்சுட்டு வியாசர் அப்படியே பார்க்கிறார் நாரதரை. நாரதரும் வியாசரையே பார்க்கிறார். ரெண்டு அவதார புருஷால் பார்த்துக்கிறார் ஒருத்தர். வியாசருக்கு இப்படி ஒரு சித்தத்துல ஒரு கிளேசம் வந்திருக்குன்னு தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்றதுக்கு தான் நாரதர் வந்திருக்காருங்க. ஒரு மகாபுருஷனுக்கு வர கஷ்டத்தை இன்னொரு மகாபுருஷன் தான் தெரிஞ்சுட்டு அந்த கிளேசத்தை போக்க முடியுமே தவிர சாமானியால் போய் வியாசரை கவலைப்படாதீங்க நம்ம போய் சொல்ல முடியுமா அவர்கிட்ட போய்?
அவ நமக்கு அபயம் கொடுக்கிறவா. அவளுக்கு வந்திருக்கிற சிரமங்கிறது லோகோத்தாரணத்தை பத்தின ஒரு கவலை. உப்பு புளி மிளகா சமாச்சாரத்துக்கு கவலைப்படுறவாளான்னு அவள்லாம் இல்லையா, லோகோத்தாரணத்தை பத்தின கவலை. அதனால நாரதர் வந்தா, நாரதருக்கு அர்க்கபாத்தியங்கள்லாம் கொடுத்து உட்காத்தி வச்சா. நாரதர் முள்ள வியாசரை பார்த்து கேட்கிறார், நீங்க சாட்சாத் பகவான் ஆச்சே, நீங்க பகவானுடைய ஞான கலாவதாரமாச்சே, உங்களுக்கு என்ன சிரமம்? உடனே அழகா வியாசரத்துக்கு பதில் சொன்னார், தெரியாத வாளுக்கு இதை பதில் சொல்லணும், தெரிஞ்சுட்டே கேட்கிறவாளுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? நீர் சும்மா ஒன்றும் வரமாட்டீரே, எனக்கு மனசுல இப்படி ஒரு சிரமம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு விமோச்சனம் சொல்றதுக்கு தானே நீர் வந்திருக்கீர். அதனால அழகா சொல்றார், त्वं पर्यटन्नर्क इव त्रिलोकीं अन्तश्चरो वायुरिव आत्मसाक्षी परावरे ब्रह्मणि धर्मतो व्रतैः स्नातस्य मे न्यूनमलं विचक्ष्व. நீர் சூரியனை போல எங்கேயும் சஞ்சாரம் பண்றீர், வாயுவை போல பூந்து புறப்படுறீர். நாரதரே, நீர் உமக்கு தெரியாத விஷயமே இல்லை. அது மட்டும் இல்ல, நீர் யாரை உபாசிச்சுருக்கீர் அப்படின்னுட்டா புராண புருஷோத்தமனான சர்வாந்தர்யாமியான நாராயணனை உபாசிச்சுருக்கீர். என்னைக்குமே எந்த தெய்வத்தை ஒரு உபாசனம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த தெய்வத்தோட குணங்கள்லாம் அந்த உபாசகன் கிட்டேயே வந்துடும். அவனுடைய தியானமும் உபாசனையும் சத்தியமா இருந்தது. ஆனால் எத்யானம் தத்பவதி, எத்பாவம் தத்பவதிங்கிறாலே, அதை போல எதை பாவிக்கிறையோ அதுவாவே நீ ஆயிடுற அப்படின்னு தானே நமக்கு யோக சாஸ்திரங்கள்லாம் எடுத்து காண்பிக்கிறது. அதனால நீ பரமபுருஷனை உபாசிச்சுட்டு இருக்கிறதுனால, அவரோ சர்வ ஜனங்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறதுனால அவர் குணங்கள்லாம் உமகிட்டையும் இருக்கும், எல்லாம் அவருக்கும் தெரியும், அது போல உமக்கும் எல்லாம் தெரியும். நீர் சொல்லுமே என் கஷ்டத்துக்கு என்ன காரணம்? அழகா இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார், கதக்லிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவா ரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணோ குருதயாம் பவத்பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவகாமி அஹம் காயம் காயம் குஹசன விவத்ஸ்யாமி விஜனே. கஷ்டத்துக்கு காரணம் என்ன? நாராயண பட்டத்திரி அழகா இந்த தசகத்துல சொல்றார், ஒருத்தனுக்கு சிரமம் ஏன் அப்படின்னுட்டா பகவத் கிருபைய மறக்கிறது தான் சிரமம். கிருபாளுவா ஒருத்தன் இருக்கான், அவனுடைய சரணம், அவன் சரணத்தை ஆசிரியிச்ச மாத்திரத்துல சமஸ்த துக்கங்களும் இடப்பெறுச்சு. அவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணின மாத்திரத்துல ஒரு பெரிய மகாத்மா சொன்னார், ராமங்கிற 2 அக்ஷரம் ஒரு நாக்க தொட்டுடுத்துனா கூட மலமலையான பாப்பங்கள் பொசுங்கிறதுன்னார். நோ தீக்ஷாம் நச்ச தட்சிணாம் நச்ச புரஸ்சர்யாம் அநாகீக்ஷதே மந்த்ரோயம் ரசனா ஸ்பிருகேவ பலதி. உன்னுடைய நாக்க அந்த ராமாங்கிற 2 அக்ஷரம் தொட்டுடுத்துனா கூட மலமலையான பாப்பம் பொசுங்கிறது. இது சர்வ நிச்சயம் அப்படிங்கிறத, அப்படிப்பட்ட ஒரு அனுகிரக பலம் நம்மளை காப்பாற்ற இருக்குங்கிறத நினைக்கிறத மறந்துட்டோம். ஏதோ கிரக பலத்தை நம்பிட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே, அதுதான் சர்வ கஷ்டத்துக்கும் காரணம். கஷ்டம் வந்துடுத்துனா பிராயஷ்சித்தம்னு தேடிட்டு ஓடுறா, கஷ்டம் வந்துடுத்துனா ஜோசியனை பார்க்கலாமான்னு போறா, கஷ்டம் வந்துடுத்துனா யாருக்கிட்டையோ சொல்லிட்டு அழலாமான்னு பாக்குறா, கஷ்டம் வந்துடுத்துனா பிராணனை போக்கிக்கலாமான்னு கூட பாக்குறா இல்லையா. இதை கொடுத்தவன் ஒருத்தன் இருக்கானே, அவன் சரணத்தில் போய் விழணும்னு ஏன் தோண மாட்டேங்கிறது ஒருத்தருக்கு? நாளென் செய்யும் கோளென் செய்யும்னு பாடின பதிகங்கள்லாம் காதல விழலையா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அப்படிங்கிற வாழ்க்கை காதல் ஏன் விழமாட்டேங்கிறது? பட்டத்திரி சொன்னார், கதக்லிஷ்டம் கஷ்டம் தவச்சரண சேவா ரசபரேபி அநாசக்தம் சித்தம். என் சித்தம் உன்னுடைய சரணத்துல ஈடுபட மாட்டேங்கிறதே குருவாயூரப்பா. உபதேசம் பண்றதோடு நிறுத்திக்கப்படாது இல்லையா, நானும் கொஞ்சம் நாமகீர்த்தனம் பண்ணணுங்கிற இந்த இடத்துல. ஊருக்கு உபதேசம், உன்னுடைய பக்தி தான் அப்பேற்பட்ட பிரேம பிரகாஷாத்மிகா அப்படின்னு உன்னுடைய பக்தியை எடுத்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு என் சித்தமே அப்புறம் உன்னிடத்துல ஈடுபடலை அப்படின்னுட்டா, உன் சரணத்துல ஈடுபட்ட மாத்திரத்துல அப்புறம் நான் என்ன மறந்துவிட போறேனே, அப்புறம் எங்கிறது கஷ்டம். அதனால இந்த இடத்துல சொன்னார், பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவஹானி அகம் காயம் காயம் குஹஜன விவத்ஸ்யாமி விஜனே. முதல்ல சத்சங்கம், அந்த சத்சங்கத்தால அகண்ட நாம ருச்சி, அப்புறம் திருப்பி 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 கதாசிரவணம் கீர்த்தனம் சிந்தனம், அதனால அகண்ட நாம அப்படியே வாயில பிரவகிக்க ஆரம்பிச்சிடும், ஹிருதயத்துல அகண்ட பிரேம கிரகிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஆயிட்டால் அப்புறம் என்ன, சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். அதைத்தான் இந்த இடத்துல சொன்னார், குஹஜன விவத்ஸ்யாமி. எங்கேயாவது ஒரு ஏகாந்தத்துல போய் பேசாம உன்னுடைய நாமத்தை பேசாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்துடுவேனே அப்படின்னு பிரவகி நாமம். அதனாலதான் முகி சதா நாம ஹிருதயம் அகண்ட பிரேம அப்படின்னு அழகா
பண்டரி பக்தாள்லாம் பாடுறா, முகி சதா நாம சந்தாஞ்சே தரிசன ஜனி ஜனார்தன ஐசா பாவ இல்லையா. ஒருத்தருடைய வாக்குல சதா நாம வந்துன்றது, அதுக்கப்புறம் இவன் அவன்கிற பேதம் தெரியாதபடி சர்வத்திலையும் பாண்டுரங்கனை பார்க்கிற அகண்ட பிரேம வந்துடும் அப்படிங்கிறத சாதன சாத்தியத்தை 2 வரியில சொல்லிவிட்டார் நாமதேவர் அந்த அபங்கத்துல. ஒருத்தர் வாக்குல சதா நாமம் வந்துருக்குங்கிறது சாதனம், அதுக்கு சாத்தியம் என்ன, சாத்தியமான பலன் என்னன்னா ஜனி ஜனார்தன ஐசா பாவ. அப்புறம் இவன் அவன்கிற பேதம் தெரியாதபடி எதுலையும் பாண்டுரங்கன் தெரிய ஆரம்பிச்சுடுவான். அப்படி ஒரு அகண்ட பிரேமம் வந்துடுவான். இதுதான் பாகவத தர்மம் இன் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஸ்வீட் ஃபார்ம். ரொம்ப ஒரு கேப்சியூலா இதுதான் பாகவத தர்மம். ஒருத்தருடைய வாக்குல சதா நாம வந்துட்டு இருக்கணும், அவனுடைய ஹிருதயத்துல அகண்ட பிரேம கிரகிக்கணும். அப்புறம் சர்வ நாமரூபமயமா இருக்கிற பிரபஞ்ச மாய போய் அப்ப இது அது அப்படிங்கிற நாமரூப பேதங்கள்லாம் போய் சர்வத்திலேயே ஜனார்தனனை பார்க்கிற அப்படி ஒரு சாமர்த்தியம் வந்துடுதுன்னா அதுதான் பாகவத தர்மம். நாமதேவர் ஒரு நாய்க்குள்ளேயும் பாண்டுரங்கனை பார்த்தார். ஒரு நாள் ஒரு நாய் அவர் சாப்பிட வேண்டிய ரொட்டியை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இவர் என்ன பண்ணினார் தெரியுமா, நாயை அடிக்கிறதுக்கு கல்ல எடுத்துன்னு ஓடல, வெண்ணையை தூக்கிட்டு பின்னோட ஓடினார். அந்த நாயை கட்டிண்டு அந்த ரொட்டியை இந்த வெண்ணெயில தோச்சு வெறும் ரொட்டியோட சாப்பிட்டையானால் உனக்கு தொண்டை விக்கின்னுடும் பாண்டுரங்கா. நாயா பார்க்கல, பாண்டுரங்கனை தான் பார்க்கிறார். இந்த ரொட்டியில வெண்ணையை தோச்சு கொடுத்து இப்ப சாப்பிடு அப்படின்னார் இல்லையா. இதுதான் சர்வபூதேஷு எப்பஷேது பகவத் பாவம் ஆத்மனா, பாகவதோத்தமன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு லட்சணம் என்னன்னா, அவன் நாமரூபமயமா இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதுல சர்வத்திலே அதிஷ்டான சத்தியமான ஸ்ரீஹரியத்தான் பார்க்கிறார். எதனால இது ஏற்படும்னா அகண்ட நாமோச்சாரணத்தால. அகண்ட நாமம் வாயோயாம நாமத்தை சொல்ல 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 ஹிருதயத்துல அகண்ட பிரேம கிரகிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் பாகவத தர்மம். இதை சொல்றதுக்கு தான் இப்ப வியாசர் வந்திருக்கார், இந்த நாரதர் வந்திருக்கார் வியாசாசிரமத்துக்கு. வியாசரை பார்த்து அழகா சொன்னார், நீங்க எல்லா தர்மத்தை பத்தி ரொம்ப நன்னா பேசிவிட்டேள் வியாசரே, ஆனா பக்தியை இன்னும் நன்னா பிரகாசப்படுத்துறாப்புல ஒரு கிரந்தம் பண்ணல. நததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனுவர்ணித. அது அழகா இந்த இடத்துல சொன்னார், பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயேத் அசேஷ க்லேஷௌகம் ந கலு ஹ்ருதி சந்தேக கனிகா நசேத் வியாசஸ்யோக்திஹ தவ ச வசனம் நைகமவசோ பவேன் மித்யா ரத்யா புருஷ வசன பிராயமகிலம். உன்னுடைய பக்திங்கிறது சர்வ கிளேசத்தையும் போக்கி அது அவனுக்கு இந்த இகலோக சௌக்கியத்தையும் கொடுத்து மோட்சங்கிற உன் சரணத்தையும் கொடுத்துடும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேக கணிக்கா கூட இல்லை, எனக்கு துளி கூட இம்மி கூட அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா அழகா சொல்றார், வியாசருடைய வார்த்தைகளோ இல்ல வேதத்துடைய வாக்கியங்களோ இல்லையா இல்ல புராணங்களுடைய வாக்கியங்களோ இதெல்லாம் எவனோ தெருவுல போறவனுடைய பேச்சு இல்லையே. இதெல்லாம் ரத்யா புருஷ வச்சனம்னா என்ன அர்த்தம்னா, தெருவில் போறவன் எப்படி போற போக்குல பேசிட்டு போற பேச்சு இல்லையே வியாசருடைய பேச்சு. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புனః இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா அப்படிங்கிற வச்சனமோ இல்லையா. கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவ்யோபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம் அப்படிங்கிற வாக்கியமோ இல்லையா. விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தஞ்ச நடனஞ்ச விசேஷதா பிரம்மன் பிராமண ஜாதீனாம் கர்த்தவியம். இதெல்லாம் பாகவதாலாம் தினப்படி திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்றதை இத்தனை நாம மகாத்ய ஸ்லோகங்களையும் ஸ்மரிச்சுட்டு தான் திவ்யநாமத்தையா ஆரம்பிப்பார். இது பாகவத தர்மத்துல நித்திய அனுஷ்டானம். ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்பிரதா அப்படிங்கிற எத்தனை ஸ்லோகங்கள். பகவன் நாம போதேந்திர சுவாமிகள்ங்கிறவர் நாம சித்தாந்தம் பண்ணி காண்பிச்சார். நாம சித்தாந்தம்னா என்னன்னா, சாஸ்திர வச்சனங்களையும் பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகங்களையும் புராண வச்சனங்களையும் ஏன் வேத வாக்கியங்களையே பிரமாணம் காண்பிச்சு நாம சங்கீர்த்தனம்ங்கிறது விஹிதமான தர்மம். நாம சங்கீர்த்தனமே ஒருத்தருக்கு சர்வ புருஷார்த்தங்களையும் விதரணம் பண்ணிடும் அப்படிங்கிறது சித்தாந்தம் பண்ணி நிரூபணம் பண்ணியிருக்கார். இத்தனை வச்சனங்களையும் எடுத்து பிரமாணம் காண்பிச்சுதான் நாமத்தை ஸ்தாபிக்கிறார். அப்படிங்கிறத நாமம் தானே பிரதானம் இல்லையோ, பாகவதமே நாம வைபவத்தை சொல்ல வந்த கிரந்தம் இல்லையோ. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பட்டத்திரியும் அழகா சொன்னார், நச்சேத் வியாசஸ்யோக்திஹி தவ ச வசனம் நைகமவசோ பவேன் மித்யா ரத்யா புருஷே. பிரபோ, நீ பகவத்கீதையில சொன்ன வச்சனங்களோ நமே பக்தா பிரணஷ்யதி க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு நீ சொன்ன வசனங்களோ இல்ல வியாசர் பாகவதம் முதலிய புராணங்கள்ல நாம வைபவங்களை பத்தி சொன்ன விஷயங்களோ இல்ல வேதத்துடைய வாக்கியங்களோ இதெல்லாம் தெருவுல போறவன் பேசிட்டு போற பேச்சா பேடாதா? இதெல்லாம் சத்தியத்துக்கு மேல சத்தியம் இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல நாரதரை பத்தி எடுக்கிறார். இதுக்கு பூர்வ ஸ்லோகத்துல முனி பிரௌடாரூடா ஜகதி கலு கூடாத்மகதயோ
பவத்பாத அம்போஜ ஸ்மரண விருஜோ நாரத முக சரந்தேஷஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரசித் சதானந்தாத்வைத் பிரசர பரிமக்னா கிமபரம். இந்த இடத்துல அழகா எடுத்து ஆரம்பிக்கிறார். தேவரிஷியான நாரதர் முதலிய அப்பேற்பட்ட ஆத்மாராமர்களாக பாகவத பரமம்சர்களாக இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னுட்டா, பவத் பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ, உன்னுடைய சரணாம்போஜத்தில் ஏற்பட்ட அப்பேற்பட்ட திருடமான பக்தியால சர்வ சம்சார தாபத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னுட்டா, திரிஜகத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பிரபஞ்சமோ இந்த பிரகிருத்தியோ அவ கிட்டக்க கூட நெருங்க முடியல. மாயையால தொடப்படாதவர்களாக சதா அந்த பரமானந்த அத்வைதானுபவத்துல தெளச்சுண்டு ஆனா ஆடிண்டும் பாடிண்டும் இப்படி லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற நாரதாதிகள்லாம் பிரமாணம் இல்லையான்னு இந்த இடத்துல கேட்கிறார். இது நாரத சரித்திரத்தை சூச்சிப்பிக்கிறது. இந்த இடத்துல நாரதர் வியாசரை பார்த்து சொன்னார், நீர் வாசுதேவனை பத்தி இன்னும் நன்னா வர்ணிக்கல, அதனாலதான் உங்களுக்கு இன்னும் மனசுல சாந்தம் ஏற்படலை. அப்ப வியாசர் கேட்கிறார் இந்த இடத்துல நாரதரை பார்த்து, உமக்கு எப்படி பக்தி சித்திச்சது அதை சொல்லுங்க. நாரதருடைய பூர்வ சரித்திரத்தை பாகவதத்துல நாரதரே அழகா சொல்றார். அகம் புராதீதபவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷனே பிராவ்ரிஷி நிர்விவேக்ஷத. ஒரு சமயம் நான் பூர்வ ஜென்மால ஒரு கிராமத்துல ஒரு விதவைக்கு பிள்ளையா பிறந்தேன். அவளுக்கு புருஷன் கிடையாது, விதவாஸ்திரி. 4 கிரகங்கள்ல போய் பாவம் கிரக கிருத்தியங்கள்லாம் பண்ணி கொடுத்து 10 பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி கொடுத்து அதை கொண்டு தன்னுடைய ஜீவனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஸ்திரீயுடைய பிள்ளையா நான் பிறந்திருந்தேன். நாரதர் தன் பூர்வ சரித்திரத்தை சொல்றார். பூர்வ கல்பத்துல பூர்வ சிருஷ்டியில நாரதர் அப்படிதான் பிறந்திருந்தார். அந்த தாயார் இருக்கா இல்லையா, அவள் ரொம்ப சாது. எப்பவுமே பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிண்டும் சாதுக்களுக்கு கைங்கரியங்கள் பண்ணிண்டும் ஏதோ 4 ஆத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பழசை கொண்டு வந்து தன் குழந்தைக்கும் கொடுத்துட்டு தன்னுடைய ஜீவனத்தையும் நடத்தின்னு இருக்காள் அவள். ஒரு சமயம் ஒரு மழைக்காலம் வந்தது, சாதுர்மாசிய காலம்னு பேரு. அந்த மழைக்காலத்தில் வரக்கூடிய 4 மாதங்கள்லையும் சாதுக்கள் வெளியில சஞ்சாரம் பண்ண மாட்டா. நிறைய தபஸும் உபாசனையும் பூஜையும் அதெல்லாம் ஒரே இடத்துல பண்ணிண்டு எங்கேயும் சஞ்சாரம் பண்ணாதபடி பல நியமங்களோட அந்த சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிப்பா சாதுக்கள். இப்படி நாரதர் எந்த கிராமத்துல இருந்துட்டு இருந்தாரோ அந்த கிராமத்துக்கு பல சாதுக்கள் வந்தாலா அந்த சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக. அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் அழகா சாதுக்களை கூப்பிட்டு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அந்த சாதுக்களை பார்த்து பிரார்த்திச்சண்டா, நீங்க இங்கேயே தங்கி உங்க சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கணும், நீங்க என்ன பூஜையோ ஜபமோ உங்க அனுஷ்டானமோ எல்லாம் நீங்க இங்கேயே பண்ணணும், உங்களுக்கு சர்வ சௌகரியங்களும் நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு பிரார்த்திச்சண்டா சாதுக்களும் ரொம்ப ஆச்சரியமா அங்கேயே தங்கின்னு இருக்கா. சாதுர்மாசியம் ஆரம்பிச்சுடுச்சு. சாதுர்மாசத்துல இந்த சாதுக்களுக்கு வேணுங்கிற சர்வ கைங்கரியங்களும் பண்றதுக்கு யாரை நியமிக்கிறானா, நாரதருடைய அந்த பூர்வ ஜென்ம தாயார் இருக்காளே அவளைத்தான் நியமிச்சா. அவள் தான் பூஜா பாத்திரங்கள் தேய்ச்சி கொடுக்கறது, கோலம் போடுறது, புஷ்பங்கள் பறிச்சு ஹாரம் தொடுத்து கொடுக்கறது, பூஜா கட்ட சுத்தம் பண்றது முதலிய சுத்து காரியங்கள் எல்லாம் அவதான் பார்த்துக்கிறா. பார்த்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இங்க கைங்கரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற வேறு சில வீடுகள்ல போய் காரியங்கள்லாம் முடிச்சுட்டு சாயங்கால வேளையில வந்து குழந்தைய அழைச்சிட்டு போவாளாம். அது பர்யந்தம் அந்த குழந்தை எங்க இருக்குன்னா சத்சங்கத்திலேயே இருந்துட்டு, அந்த சாதுக்களோடய இருந்துட்டு குழந்தை எங்க விட்டுட்டு போயிடுறா. ஒரு சமயம் சாதுக்களுக்கு பரமாறி இருக்கு இலை முழுக்க. பசிக்கு சாப்பிட்றவா சாதுக்கள், ருச்சிக்கு சாப்பிட்றவா இல்லை. சரீரத்தை நிர்வகிக்கணும்னா 2 பிடி வாயில போட்டுக்கணும். அது உப்பா புளிப்பான்னு பார்க்க மாட்டா. விவிதமான பட்ச பதார்த்தங்கள்லாம் பரமாறி இருந்தும் கூட அந்த சாது ஒருத்தர் என்ன பண்ணினார், அதுல ஒரு 3 பிடி வாயில போட்டுட்டார். இந்த குழந்தை பசின்னு அழறதான். அன்னைக்கு அம்மா வரத்துக்கு நாழி ஆயிடுச்சு. மத்தியான வேளையில வந்து அம்மா ஆத்துக்கு கூட்டிட்டு போய் சாதம் போடுவா. இன்னைக்கு அம்மா வரல. இந்த குழந்தை அழுறத பார்த்துட்டு அந்த சாது நினைச்சார், தான் சாப்பிட்டது அப்படியே தானே இருக்கு, 2 கபளம் தானே வாயில போட்டுன்னு இருக்கேன், இந்த குழந்தைக்கு அதை கொடுத்து விடலாம் அப்படின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு மடியில உட்காந்து வச்சுட்டு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு விட்டார். இது சாமான்யமான அன்னம் இல்லை, உச்சிஷ்டான்னம்னு பேருதுக்கு. சாதுக்கள் எப்ப எடுத்துட்டாலோ அது பிரசாதமா போயிடுறது அது இல்லையா. அழகா தொண்டரடி குடியாழ்வார் திருமாலையில சொல்றார், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே, போஜனம் செய்த சேஷம்னு அர்த்தம். அதுதான் போனகம் செய்த சேடம். சாதுக்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டம் 1 பிடி கிடைச்சு கொடுத்தனா அடவிட பாக்கியம் ஒருத்தனுக்கு வேற எதுவுமே கிடையாது. போதேந்திராளோட சரித்திரத்திலே இதே போல தன்னுடைய உச்சிஷ்டானத்தை கொடுத்து ஒரு ஊம குழந்தைய நாம சங்கீர்த்தனம் பண்ண வச்சார் அப்படிங்கிற சரித்திரம் இருக்கு. இன்னைக்கு அந்த கிராமம் பெரம்பூர்னு ஒரு கிராமம் நீடாமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கு. போதேந்திராள் ஒரு சமயம் அந்த ஊர்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஆத்துக்கு அன்னைக்கு பிக்ஷைக்கு கூப்பிட்டுருக்கா பெரியவாளை. போதேந்திராள் அங்க எழுந்தருளி இருக்கார்.
அந்த பிராமணர் உபனிஷத் பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆத்துக்கு பெரியவா வந்திருக்காளே அப்படின்னுட்டும் இலை போட்டு எல்லா வியஞ்சனங்களும் பட்ச பதார்த்தங்களும் பரமாறி ஆயிடுச்சு. ஆத்துல யாருமே ஆகாரம் எடுத்துக்கல. பெரியவா ஆகாரம் பண்ணாதபடி நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அந்த ஆத்து குழந்தை, சின்ன பிரம்மச்சாரி குழந்தை, அப்படியே கை கட்டிட்டு ரொம்ப சுஷ்டுவா நிற்கிறான். சின்ன குழந்தை, உபநயனம் ஆயிடுத்து அந்த குழந்தைக்கு. தேஜஸ்வியா இருக்கான் அந்த குழந்தை. இந்த குழந்தைய பார்த்து போதேந்திராள் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த குழந்தை பேசாம போதேந்திராளியே பார்த்துட்டு இருக்கு. அப்பா அம்மா கண் கலங்குறா. இந்த குழந்தை பதில் சொல்ல மாட்டேங்கிறச்சு. போதேந்திராள் 2வது தடவையும் கேட்டா அந்த குழந்தை அப்படியே நிக்கிறச்சு. அப்பா அம்மா சொல்றா, நீங்க சொல்லி கேட்டு பதில் சொல்ற பாக்கியம் அந்த குழந்தைக்கு இல்லை, அந்த குழந்தைக்கு வாக் சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா. போதேந்திராளுக்கு கண் கலங்கிடுச்சு. பெரியவா கண் கலங்கப்படாச்சு. அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு பூமியில ஜலம் விழப்படாச்சு. போதேந்திராள் தன்னை கட்டுப்படுத்தின்றார். ஆனாலும் ஹிருதயம் திரகிச்சுடுத்து கிருபையால. அந்த பிராமணோத்தமர் அழகா சொன்னார், இந்த குழந்தைக்கு பேச முடியாதது அப்படிங்கிறது ஜென்மாந்தர சம்ஸ்காரம். அந்த குழந்தைக்கு ஜென்மாந்தர ஏதோ கர்மா, ஏதோ பிராரப்த விசேஷம். அந்த குழந்தை பேசல. அதுக்காக பெரியவா நம்ம கிரகத்துக்கு கண் கலங்கப்படாது அப்படின்னு சொன்னா. போதேந்திராள் சொன்னார், இது கர்மான்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? ஆனால் உலகம் முழுக்க நான் என்ன சொல்லிட்டு போறேன்னா, நீ நாமா சொல்லு கரையேறிடுவேன், நீ நாமா சொல்லு கரையேறிடுவேன் தானே நான் சொல்லிட்டு போறேன். இந்த குழந்தையால நாமா சொல்ல முடியாதே. இந்த குழந்தைக்கு அந்த பாக்கியம் இல்லையா? அந்த ராமநாம ரசாஸ்வாதனம் பண்ண முடியாதா இந்த குழந்தையால? அப்படிங்கிறத நினைச்சுதான்ப்பா எனக்கு ஹிருதயம் திரகிச்சுடுத்துன்னு சொன்னார். மகான்கள் ஹிருதயம் ஒரு ஜீவன் விஷயத்துல திரகிச்சுடுத்துனா அது வீண் போகாது. போதேந்திராள் பிக்ஷையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறார். ஒரு வாயில போட்டுட்டார். இன்னைக்கு போதேந்திராளுக்கு ஹிருதயம் ஏற்கல. அந்த கிரகஸ்தனும் அந்த கிரகிணியும் சேர்ந்து அந்த தெருக்கோடி வரைக்கும் பெரியவாளை கொண்டு விட்டுட்டு வரணுங்கிறதுனால பின்னோட போயிருக்கா. இந்த குழந்தைக்கு நல்ல பசி. அப்படி பாகவதமே ஒரு தடவை ரிப்பீட் ஆகுது பாருங்க. நாரதர் விஷயமே தான் அங்கேயும். அந்த குழந்தைக்கு இது உச்சிஷ்டான்னம்னு தெரியாது, இது பெரியவா சாப்பிட்ட பிரசாதம்னு தெரியாது. அந்த குழந்தை ஒரு பிடி எடுத்து வாயில போட்டு அந்த குழந்தைக்கு மெயின் சிலுத்து ஆனந்த பாட்டம் விட்டு அந்த குழந்தை 2 கையும் தட்டிட்டு அம்மா அப்பான்னு பேச ஆரம்பிக்கல. கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே ராமா கிருஷ்ணா கோவிந்தா. அந்த குழந்தை ஆச்சரியமா நாமகீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சோடு. அதை போல இந்த இடத்துல நாரதர் அந்த சாதுவுடைய உச்சிஷ்ட பிரசாதம்னு தெரியாது, இதை எடுத்துக்கோ அப்படின்னு விட்டார். அந்த சாது ஒரு பிடி அந்த குழந்தை வாயில போட்டுன்றதுதான். உச்சிட்டலே பானனுமோதி தோத்விஜைஹி சகிருத்ஸ்வபுஞ்சே தத் அபாஸ்த கில்பிஷக ஏவம் பிரவருத்தஸ்யே விசுத்த சேதசஹ தத்தர்ம ஏவ ஆத்மருச்சிஹி பிரஜாயதே. நாரதர் சொல்றார், ஒரு பிடி அந்த உச்சிஷ்டானத்தை வாயில போட்டுன்றதுதான் தாமசம். என் ஹிருதயத்தில் இருந்த சர்வ கல்மஷங்களும் போயிடுத்து. என் சித்தம் தானே பகவானுடைய சரணாரங்கத்துல போய் லக்னமாயிடுத்து. என்னறியாமல் நான் ஆனந்த கூத்தாடினேன், ஆடினேன், பாடினேன். எனக்கு பாகவத தர்மத்துல தத்தர்ம அப்படின்னு இந்த இடத்துல அவனுடைய தர்மம்னு சொல்றது. இந்த ஒரு தர்மம் மட்டும் பகவானுடைய தர்மமா, அது பகவானுடைய ஹிருதயமா. அதனால பாகவத தர்மம்னு சொல்லல, தத் தர்ம ஏவ ஆத்மருச்சிஹி பிரஜாயதே. எனக்கு சிரவண கீர்த்தன சிந்தனாதிகள்ல என்னுடைய சித்தம் தானே பிரவேசிக்க ஆரம்பிச்சுடுத்து. அதுக்கப்புறம் இந்த சாதுக்கள் அந்த ஊரை விட்டு கிளம்பி போகக்கூடிய சமயத்துல எனக்கு அந்த சாது மடியில உட்காந்து வச்சுட்டு பகவான் எப்படி தியானம் பண்ணணுங்கிற தியான பிரக்கிரியையும் பகவானுடைய ஆச்சரியமான துவாதசாட்சரிங்கிற மகாமந்திரத்தையும் எனக்கு உபதேசம் பண்ணிவிட்டு கிளம்பினார். அதே நான் ஜபம் இருந்தேன், சாட்சாத்கார அனுபவம் பெற்றேன் அப்படிங்கிற தன்னுடைய சுவானுபவத்தை பாகவதத்துல நாரதர் தெரிவிச்சுக்கிறார் அப்படிங்கிற வருது இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல சூச்சனை பண்ணி காண்பிக்கிறார். சரந்தீஷஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரசித் சதானந்தாத்வைத் பரசர பரிபக்னாஹ கிமபரோ. அதனால இப்படி கீர்த்தனம் பண்ணிண்டும் இதையே சிந்தனம் பண்ணிண்டும் இந்த அகண்ட ரசத்துல ஆனந்திச்சுண்டும் ஒரு அத்வைதானுபவத்துல தெளச்சுண்டு மாயை அவ கிட்டக்க கூட நெருங்காதபடி திரிபுவனத்திலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த பாகவத பரமஹம்சாலாம் இல்லையா, நாரதாதி பரமஹம்சாள் இல்லையா அப்படின்னு இந்த இடத்துல அழகா சொல்லிட்டு வந்தார். அழகா சொல்றார், பவத் பக்தி ஸ்தாவது பிரமுக மதுராத்வத் குணரசாதி கிமப்யாரூடா சேத் அகில பரிதாப பிரசமனி புனச்சாந்தே ஸ்வந்தே விமல பரிபோதோதய விமிலன் மகானந்தாத்வைதம் திசதி கிமதா பிரார்த்தியமரோ. அந்த பக்தி எப்படி படிப்படியா வளர்றது அப்படிங்கறத இங்க சொல்லிட்டு வர. பவத் பக்தி தாவத் பிரமுக மதுராத்வத் குணரசாத். முதல்ல பக்திக்கு ஒருத்தர் எப்படி வருவான்னா, முன்பு அவன் நாமம் கேட்டாள், பின்பு அவனுக்கே பிச்சியானாள் அப்படின்னு பதிகம்.
இல்லையா? அழகா ருக்மிணி பிராட்டியும் சந்தேஷம் எழுதுறதே ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ரண்வதாம் தே. முதல்ல பக்தி எப்படி ஏற்படும்னா கேட்கணும், நீ சிரவணம் பண்ணணும். முதல்ல எந்த சுவாமி நீ பஜனை பண்ண போற, எந்த சுவாமியுடைய கீர்த்தனத்தை அகண்டமா கீர்த்தனம் பண்ண போறியோ அவனுடைய குணானுபவம் முதல்ல ஏற்பட்டாதானே அப்புறம் அதுல அப்படி ஒரு ரூடமான ரத்தி ஏற்படும் இல்லையா? பிரகலாதனே அழகா நவவித பக்தியை சொல்லிட்டு போறதே முதல்ல ஸ்ரவணம் அப்படின்னு தான் எடுக்கிறான். இந்த பக்தி அப்படித்தானே ஏற்படும். அந்த சிரவணமும் யார்கிட்ட பண்ணணும்னா அனுபூதிமான்கள்கிட்ட கதை கேட்கணும். இன்டலெக்சுவலா கதை சொல்றவா, தனக்கு தெரிஞ்சதை ஏதோ வச்சுட்டு கதை சொல்றவா அப்படின்னு இல்லாதபடி குரு கிருபையால அந்த விஷயங்களை குருநாதரிடத்திலிருந்து அவருடைய கிருபையால ஹிருதயத்துல கிரகிச்சென்றவன் அப்புறம் எப்படி பேசுவானா கிருபையால தான் பேசுவானே தவிர புத்திபூர்வமா பேச மாட்டான். புத்திபூர்வமா பண்ற பிரவச்சன ஹிருதயத்தை தொடவே தொடாது. இன்டலெக்சுவலா இருக்கும், சொற்பொழிவு ரொம்ப நல்லா இருக்குன்னு கை தட்டிட்டு போயிடலாமே தவிர சுகாதிகளை போன்ற பிரவச்சனங்கள்லாம் இல்ல ஒரு உத்தம குருவுடைய கிருபைக்கு பாத்திரமானவாளுடைய ஒரு பிரவச்சனமோ அது எங்க இருந்து வரும்னா அந்த குரு கிட்டக்கு இருந்தே வரும், அந்த சோர்ஸ்ல இருந்தே வருங்கிறதுனால அதைத்தானே தியாகராஜர் சொன்னார். நிகமசிரோத்தமு கல்கின நிஜவ குலதோ ஸ்வரசூதமுதோ ராம சுக சுக மிருதங்க தடமோ. தியாகராஜர் சொன்னார், இது என் வாக்கு இல்ல, நிகமசிரோத்தமுகல்கின நிஜவாக்குலதோ ஸ்வரசுத்தமுதோ சுகசுகாமிருதங்க தாளமோ. கொடுக்கிற வாக்கு யார் கொடுக்கிற வாக்குன்னா அந்த வேதத்தோட உச்சியில பிரகாசிக்கக்கூடிய நிகமத்துடைய சிரசில வேதத்தோட உச்சியில பிரகாசிக்கிற பரமபுருஷன் கொடுக்கிற வாக்காக்கும். அதனாலதான் இத்தனை அழகான சாகித்யமும் அதுவும் ஸ்வரசுத்தமா நான் பாடுறேன்னா அவன் கொடுக்கிற வாக்கு இல்லையோ அப்படிங்கிறார் தியாகராஜர். அந்த பிரவச்சனம் தான் எது சுவானுபவத்திலிருந்து வருதோ அந்த பிரவச்சனத்தை போய் கேட்டுட்டா அது என்ன ஆகுதுன்னா மதுர மதுரமான குணங்கள் அந்த மகான்களுடைய ஹிருதயத்திலிருந்து வெளிப்படுறது இல்லையா? அது என்ன பண்ணும், காதுல கேட்ட மாத்திரத்துல ஹிருதயத்துல கொண்டு பகவானை பிரதிஷ்டை பண்ணிடுச்சு. அதனாலதான் ஸ்ருத்வா குணான் அப்படின்னு ருக்மிணி பிராட்டி உள்பட சொல்றா. சத்சங்கத்துல சாதுக்கள் கிட்ட இருந்து உன்னுடைய குணங்களை கேட்டு கேட்டு அல்லவோ என் சித்தத்துல அப்படி ஒரு ரத்தி உண்டாச்சுங்கிறா. அதனால பக்திஸ்தாவத் பக்தி பவத் பக்திஸ்தாவத் பிரமுக மதுரா த்வத்குணரசாது கிமப்யாரூட. அந்த பக்தி அப்படியே வளர்ந்துதானால் அது ரூடமாச்சானால் அகில பரிதாப பிரசமனி. அந்த பக்தி சர்வ தாபங்களையும் சர்வ கிளேசங்களையும் போக்கி அதுக்கப்புறம் சித்த சுத்தியை கொடுத்து புனஷ்சாந்தே ஸ்வாந்தே விமல பரிபோதோதயே ஹிருதயத்தில் அப்படிப்பட்ட ஞான பரிபக்குவத்தை கொடுத்து அது என்ன ஆயிடும்னா மகானந்தாத்வைதம், அது அப்பேற்பட்ட அத்வைதானுபவத்தை ஒருத்தனுக்கு கொடுத்துடுமே. தியாகராஜர் சொல்றாரு, அத்வைதமோ சுகமா அத்வைதமோ சுகமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கீர்த்தனுக்கு ஒரு சமயம் நம்ம குருநாதர் அழகா அர்த்தம் சொன்னார். துவைத்தம் சரியா அத்வைத்தம் சரியான்னு கேட்கல இந்த கீர்த்தனத்துல, துவைத்தம் சுகமா அத்வைத்தம் சுகமான்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்தாள் பக்தன் பகவான் அப்படிங்கிற பாவத்தை எடுத்துட்டு ஒரு துவைத்த பாவத்தை வச்சுட்டு பக்தி பண்ணுவா. துவைத்தம்னா இப்ப நமக்கு தெரியற துவைத்தம் இல்லை, நமக்கு நல்லா கான்கிரீட்டா ஒரு பிரபஞ்சம் தெரியறது, பிரபஞ்ச மாய தெரியறது, இது துவைத்தத்தால தான் தெரியறது. அந்த துவைத்தத்தை தியாகராஜர் சொல்ற அந்த இடத்துல பக்தன் பகவான்கிற பாவத்தை எடுத்துட்டு ஒரு ஹனுமான போல சேவிக்கலாமா, இல்ல ஒரு கௌசல்யை போல லாலனம் பண்ணலாமா? அப்பதானே ஜோ 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 ராமா அப்படின்னு பாட முடியும். இல்லைன்னா அகண்ட வஸ்துக்கு எந்த தொட்டில் போட்டு யார் ஜோஜோ பாடுறது அங்க இல்லையா? பூஃப் பாதோ எஸ்ய நாபிர் வேத அசுரநில சந்திர சூர்யோச்சனே த்ரே கர்ணாவாசா சிரோ தியௌர்முகமவிதகனோ எஸ்ய வாஸ்தேயம் அப்படிங்கிற ஒரு பெரிய அகண்ட வஸ்துக்கு தொட்டில் போடணும்னா பிரம்மாண்டத்தை விட ஒரு பெரிய தொட்டில் போட்டாதானே பிரம்மாண்டத்தையே ஸ்வரூபமா வச்சுருக்கிறவனா அதுல போட்டு தாளாட்ட முடியும். அப்படி ஒரு தொட்டில் இருக்கிறதா தெரியலையே நமக்கு. ஹிருதயம்ங்கிற தொட்டில் போதும். அப்ப நம்மளே கௌசல்யா மாறணும். அந்த துவைத்தத்தை சொன்னார் இந்த இடத்துல. ஒரு லக்ஷ்மணனா மாறி கைங்கரியம் பண்ணலாமா, ஒரு சீதையாவே மாறி அந்த சௌந்தரியத்தை அனுபவிக்கலாமா, இல்லையா? இல்ல வசிஷ்டாதிகளை போல இருந்து ராமனுடைய தத்துவத்தை சிந்தனம் பண்ணலாமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு பாவத்தை பிடிச்சுண்டு அந்த பாவத்தால பக்தி பண்றதே அந்த துவைத்தத்தை தான் இந்த இடத்துல சொன்னார். இல்ல அவனும் தானும் வேற இல்லை அப்படிங்கிற அவனோட கலந்து கரைஞ்சு நிர்விகல்ப சமாதியில அவனோட அபிண்ணமா சேர்ந்து இருக்கிறது அழகா சுகமா, இல்ல நீ வேற நான் வேறேங்கிற
பாவம் இல்ல, கௌசல்யும் ராமனுமா, இல்ல லக்ஷ்மணனும் ராமனுமா, இல்ல பரத பாவத்துல ராமன் அனுபவிக்கிறத போல அந்த பாவத்தை எடுத்துட்டு பக்தி பண்றது நன்னா இருக்கா. அதுதான் துவைதமு சுகமா அத்வைதமு சுகமா அப்படின்னு கேட்கிறார் இந்த இடத்துல. அதனால அந்த பக்தியே அவளுக்கு அப்பேற்பட்ட அத்வைதானுபவத்தையும் கொடுத்துடுறதுங்கிறதுக்கு பிரமாணம் இந்த மகானந்தாத்வைதம் திசதி கிமதா பிரார்த்தியம் அமரம் அப்படின்னு இந்த இடத்துல பக்தியுடைய விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டு வரார். மேலே பாகவதத்துடைய த்விதீய ஸ்கந்தத்துடைய ஆரம்பம் பரீட்சித்து வந்துட்டான். பரீட்சித்து கங்கா தீரத்துக்கு வந்து இந்த இடத்துல சுகர் இடத்துல கிம் ஸ்ரோதவ்யம் அதோஜப்யம் எத் கர்த்தவ்யம் ஸ்மத் பஜனீயம், நான் என்ன சிரவணம் பண்ணணும், நான் எதை கீர்த்தனம் பண்ணணும், நான் எதை பஜனம் பண்ணணும், எனக்கு 7 நாள் தானே இருக்கு, 7 நாள் கூட தக்ஷகன்ற பாம்பு திண்டி எனக்கு மரணம் ஆச்சே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறதே சுகர் அவனுக்கு கிரமேண யோகத்தை உபதேசம் பண்ணிட்டு வர. பக்திக்குள்ள யோகம் இருக்கு. யோகத்தை உபதேசம் பண்றாருன்னா 7 நாள்ல ஏதோ யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் அப்படிங்கிற அஷ்டாங்க யோகம் 7 நாள்ல பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனால் பக்தி பண்ணி அந்த பக்தியோடைய ஒரு உச்சத்துல இல்லையா குரு கிருபையால அவனுக்கு சாட்சாத்கார அனுபவம் ஏற்படுத்தே பகவான் வந்து கண்ணு முன்னாடி நின்னுடுவான் இல்லையா? அந்த சமயத்துல ஒரு யோகி தன்னுடைய ஜன்மாக்கள்ல இந்த சுஷும்னா நாடியில குண்டலினிய ஒரு யோக சக்கரத்திலையும் ஏத்தி 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 சகசிராரத்துல அடிக்கிறது தானே பரமாத்மா சாட்சாத்காரம் ஒருத்தனுக்கு. இதை ஒருத்தன் அபியாசமா பண்ணினா பல ஜன்மா பிடிக்கும். ஆனா குரு கிருபையில பாகவதம் கேட்டு அவன் தன்னை மறந்து தன் உள்ளம் கரைஞ்சு இப்படி வந்து ஆடி பாடி அப்படி அடைஞ்சு விடுறான் இல்லையா? தியாகராஜாதிகள் அப்படித்தானே அடைஞ்சா. தியாகராஜர் அந்த புஷ்ய பகுள பஞ்சமி அன்னைக்கு சிஷ்யாளெல்லாம் தம்புரா எடுத்துட்டு வரும்படியா சொன்னார். சிஷ்யாளெல்லாம் தம்புரா எடுத்துட்டு வந்தா தம்புராவை மீட்டும்படியா சொன்னார். அப்படியே மீட்டினா ஒரு கீர்த்தனம் பாடினார். கிரிபை நெலகுண ராமுனின்னு ஒரு கீர்த்தனம். மலை மேல உட்கார்ந்துருக்கிற ராமனை குறித்தப்பாமல் பார்த்துட்டேன்னு ஒரு கீர்த்தனம் பாடினார். ஆச்சு, முடிஞ்சது. அப்படியே குண்டலினி கிடுகிடுன்னு ஏறித்து சகசிராரத்துக்கு போச்சு. பிரம்ம கபாலம் வெடிச்சு ஒரு ஜோதியா அர்ச்சிராதி மார்க்கத்துல கிளம்பி போயிட்டார். ஒரு யோகிக்கு இந்த நிலையை அடையறதுக்கு பல ஜென்மாக்கள் பிடிக்கும்னு பகவத்கீதையில பகவானே சொல்றான். அநேக ஜென்ம சம்சித்தகாங்கிறான். இது பல ஜென்மா பிடிக்குங்கிறான். ஆனால் ஒரு பக்தனுக்கோ அப்படின்னுட்டா கீர்த்தனத்தாலே லபிச்சு கொடுத்துங்கிறதுக்கு பிரமாணம் இதை விட வேற என்ன பிரமாணம்? துகாராம் சரீரத்தோட கிளம்பினாலும் அர்ச்சிராதி மார்க்கத்துல தான் கிளம்புறார். சரீரத்தோடையே உர்த்வரேதஸா கிளம்பி மேல போறார் அப்படிங்கிறத பார்க்கிறோமே இல்லையா? இதுதான் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய மார்க்கம். யோகிகள்லாம் போகக்கூடிய மார்க்கம். சாஸ்திரமே 2 மார்க்கத்தை காண்பிக்க. உத்தராயண மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தை காண்பிக்கிறது, தட்சிணாயன மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தை காண்பிக்கிறது. உத்தம யோகிகளோ பக்தாளோ உத்தராயண மார்க்கத்துல தான் போக ஆசைப்படுவோம். அதனாலதான் பீஷ்ம பிதாமகர் கூட உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துருக்கார் அப்படின்னு வச்சு பகவானும் பீஷ்மாஷ்டமியில வந்து பீஷ்மருக்கு தரிசனம் கொடுத்து தங்கிட்ட சேர்த்துக்கிறான். அப்படிங்கறத இந்த மார்க்கத்துக்கு தான் அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். இந்த மார்க்கத்துல போறவா சூரிய மண்டலத்தை பேதிச்சுண்டு போறா அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு உபாக்கியானம் மகாபாரதத்துல வருது. ஏன்னா பாகவத தர்மத்தை அனுஷ்டிச்சுன்னு இருக்கிறதுனாலேயே அப்படிப்பட்ட உத்தம கதியை ஒருத்தனை அடைஞ்சிடுவாங்கிறதுக்கு பிரமாணம் மகாபாரதத்துல இருக்கு. மகாபாரதத்துல பத்மநாபன் ஒரு பிராமணன், விராட பருவால வரக்கூடிய சரித்திரம். இந்த பத்மநாபன்கிற பிராமணனுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னுட்டா, எனக்கு வந்து நிவர்த்தி மார்க்கத்திலையும் போக முடியாது. அதாவது சர்வத்தையும் விட்டுட்டு போறது நிவர்த்தி மார்க்கம். எனக்கு பிரவൃத்தியும் விட முடியாது, நிவர்த்தியிலையும் போக முடியாது. எதையும் விடாதபடியே, சந்நியாசம் எடுத்துக்காதபடியே, எதையும் விடாதபடியே உள்ளது உள்ளபடி என்னுடைய இல்லறத்துல இருந்துட்டு நான் மோட்சத்துக்கு போறதுக்கு வழி இருக்கா? இதை நிறைய பெரியவா கிட்ட போய் கேட்டுண்டு இதுக்கு தனக்கு சாஸ்திரத்துல பிரமாணம் இருக்கான்னு கேட்கிறான். எல்லா பெரியவானும் சொன்னா நிவர்த்தியாலதான் சன்னியாசத்தாலதான் மோட்சம், சன்னியாசத்தாலதான் மோட்சம்னு சொல்றாளே தவிர யாரும் இதுக்கு ஒரு பிரவൃத்தியில இருந்துருக்கிறபடியே இருந்துட்டு மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு யாரும் சொல்லி கேட்கல. அவன் என்ன பண்ணினான்? சர்வசாஸ்திரங்களும் தெரிஞ்சவர், தேவ சர்ப்பமா இருக்கக்கூடிய தக்ஷகன், இந்த பரீட்சத்தை கடிக்க வரானே அந்த தக்ஷகன், அந்த தக்ஷகன் இடத்துலதான் சர்வசாஸ்திரங்களும் இருக்கு. அவனுக்கு சர்வசாஸ்திரமும் தெரியும். அவனிடத்துல போய் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டுன்னு வரலாங்கிறதுனால தக்ஷகன் இருக்கக்கூடிய லோகத்துக்கு இந்த பத்மநாபன் போறான். தக்ஷகன் முதலிய சர்ப்பங்கள்லாம் சூரிய ரத்தத்துக்கு கடிவாளமா போவாள்லாம். அதனால ஒருத்தர் தக்ஷகன் முதலிய கார்கோட்டகன் முதலிய சர்ப்பங்கள்லாம் டேர்ன் போட்டுண்டு அவாவா சூரிய ரத்த கடிவாளமா போயிட்டு வருவா. அந்த சமயத்துல தக்ஷகன் சூரிய ரத்த கடிவாளமா போயிருக்கான். தக்ஷகனுடைய பத்னி சொன்னா, நீங்க அன்னம் எடுத்துண்டு இங்க விஸ்ராந்தி பண்ணிக்கலாம்,
எங்க பர்த்தா வந்துடுவர், வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன சந்தேகம் உண்டோ அதை கேட்டு தெரிஞ்சுட்டு போலாமே அப்படின்னா அந்த பத்மநாபன் சொல்றான், என் சந்தேகத்துக்கு தீர்வு தெரியற வரைக்கும் தான் நான் இங்க அன்னம் எடுத்துக்கிறதாலேன்னு ஆத்து வாசல்ல ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கான். ஒரு அதிதி நம்ம ஆத்துல அன்னம் எடுத்துக்காமல் நம்ம அன்னம் எடுத்துக்கப்படாது. ஒரு காலம் அன்னம் எடுத்துக்காமல் அந்த அதித்தியை ஆத்த விட்டு கிளம்பி விட்டார், ஆனால் நம்ம சத்காரத்தை பெறாமல் கிளம்பி விட்டார், ஆனால் நம்மளுடைய சர்வ புண்ணியத்தையும் எடுத்துட்டு போயிடுறார் அப்படின்னு அர்த்தம். பெரிய பாப்பம். அதிதி சத்காரங்கிறது அதிதி வச்சியா கலியண்டே అన్నమింతమిడినే చాలు క్రతువులన్యోసాయవలేని కాంక్షలేడికే మనస శ్రీరాములు దివ్య నామస్మరణ చేయుచుండే చాలు. இந்த கீர்த்தனத்துல பாகவத தர்மத்தை அப்படியே பிழிஞ்சு கொடுத்திருக்கார் பத்ராச்சல ராமதாஸ். பாகவதத்தோட சாரம். யாரோ ஒரு அதிதி, ஊர் பேர் தெரியாதவன் நம்பாத்துக்கு அதிதினா திதி பார்த்து வராதவாளுக்கு அதித்தின்னு பேர். இன்னைக்கு துவாதசியா வாத்துக்கு போனா இன்னைக்கு மோர்குழம்பு ஆத்திக்கீரை அப்படின்னு நினைச்சுட்டு போகக்கூடாது, தெரிஞ்சுட்டு போகக்கூடாது. எதிர்ச்சியா வந்தார், துவாதசியா போயிடுச்சு அப்படி இருக்கணுமா? அதிதி திதி பார்த்து வராதவர், எதிர்ச்சையா வந்தவர், ஈஸ்வர சங்கல்பத்தால வந்தவர். அவளுக்கு சத்காரம் பண்ணி ஆக்கலினா ஒரு பசி அப்படின்னு வந்துட்ட வேளைக்கு ஒரு பிடி அன்னம் அவருடைய குக்ஷியில நீ போட்டுட்டே, ஆனால் கிரதுவுலன்யோ சாயவலேனி காங்ஷல் அடிக்க. கிரதுவுன யஜ்யங்கள்னு அர்த்தம். நீ பெரிய வாஜபேயம் பண்ணணும், சோமயாகம் பண்ணணும், அக்னிஷ்டர்மம் பண்ணணும், தர்ஷபூர்ணமாசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிதிக்கு குக்ஷிக்கு ஒரு பிடி அன்னம் போட்டுட்டா அதுவே பெரிய யஜ்யம் பண்ணினதுக்கு சமானம். ஆனால் அந்த அதிதியே தியாகராஜ சுவாமிகளை போல ஒருத்தரா இருந்துட்டா, பத்ராச்சல ராமதாசர் போல இருந்துட்டா. மைனாக பர்வதம் சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றது, யாரோ ஒரு பிராகிருத்தன் பசி வேலைக்கு வந்துட்டாலே அன்னம் போடணும்னா உம்மை போல ஒரு பெரியவர் இந்த சமுத்திரத்தை தாண்டி போறீர், நம்ம ஆத்துக்கு வந்திருக்கீர், உம்மை உபச்சாரம் பண்ணலேன்னா அப்புறம் நான் இருந்துதான் என்ன பிரயோஜனம்னு கேட்குறது. கிம் புனர் துவாத்ருஷோ மகான், உம்மை போன்ற மகான்கள் வந்துடுவாளா இல்லையா? இந்த பத்மநாபன் உட்காண்டிருக்கான். அந்த பத்மநாபன் உட்காண்டிருக்கிறதுனால அவளும் ஆகாரம் எடுத்துக்கல. சூரிய ரதத்துடைய அந்த டியூட்டியை முடிச்சுண்டு தக்ஷகன் ஆத்துக்கு வரான். தக்ஷக பத்னி சொல்றா, இருங்கோ அதிதி ஒருத்தர் வந்திருக்க, 2-3 நாள் ஆறுது, ஆகாரம் எடுத்துக்கல, நான் அடுப்பே மூட்டல. அது எப்படி அதிதி விட்டுட்டு நான் சாப்பிடுறது? முதல்ல அவரை கூப்பிட்டு சத்காரம் பண்ற வழியை பாருங்க. அவர் ஏதோ உங்ககிட்ட சாஸ்திரத்திலிருந்து ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கார். இந்த தக்ஷகனும் சூரிய ரத கடிவாளமா போயிட்டு வந்திருக்கிறதுனால அந்த உஷ்ணத்தோடையும் வந்திருக்கான். அதுவும் சர்ப்பங்களாவே நார்மலாவே சீரும், இதுல வேற அந்த உஷ்ணத்தோடையும் வந்திருக்கான். தக்ஷகனுக்கு வேற நல்ல பசி, இவன் வேற சாப்பிடாம கழுத்த இருக்கிறானே அப்படின்ட்டு ஓடி வந்து என்ன வாய் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். சீரிண்டு அந்த பத்மநாபன் சொன்னார், சூரிய ரதத்துக்கு நீங்க சாரத்தியமா போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன், கடிவாளமா போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் எனக்கு பெரிய சந்தேகம், உங்களை இந்த சமயத்துல நான் தொந்தரவு பண்ணப்படாது, இருந்தாலும் என் மண்டையை அரிக்கிறது, என் அத்தியாத்ம லாபத்தை பத்தின சந்தேகம். பிரவൃத்தியில இருந்துட்டே நிவர்த்தி மார்க்கம், அதாவது சந்நியாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடாதபடி இல்லறத்துல இருந்துட்டு சர்வத்துக்கும் மத்தியில இருந்துட்டே ஒருத்தன் மோட்சத்தை அடைய முடியுமா? அவனுக்கு பகவத் பிராப்தி ஏற்படுமா? அதுக்கு வழி இருக்கா? தக்ஷகன் சொன்னார், நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றது அப்புறம் இருக்கட்டும். நான் சூரிய மண்டலத்துல நான் சாரத்தியத்துக்கு போயிருக்கிற அந்த கடிவாளமா போயிருக்கிற சமயத்துல ஒரு அத்புதத்தை பார்த்தேன், அதை முதல்ல சொல்றேன். என்ன அத்புதம்? பூலோகத்துல இருந்து ஒரு ஜீவன், அந்த ஜீவன் தன்னுடைய சரீர யாத்திரை முடிஞ்சு அந்த ஜீவ ஜோதி ஆத்ம ஜோதி கிளம்பி சூரிய மண்டலத்தை தாண்டி போச்சு. சூரிய மண்டலத்தை விட பிரகாசமா இருந்தது அந்த ஜோதி. சூரிய பகவானே எழுந்து அந்த ஜோதி தன்னையும் தாண்டி போறதை பார்த்துட்டு கை குவிச்சார். நான் கேட்டேன், உங்களை காட்டிலும் பிரகாசமான ஒரு ஜோதி உண்டா? இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்லையே. நீங்களே எழுந்துட்டு அந்த பிரகாசத்தை சேவிக்கிறீங்களே, அது என்னது அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ அதுக்கு அவர் அழகா பதில் சொன்னார், பூமியில உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாகவதர் அவருடைய சரீர யாத்திரை முடிஞ்சு கிளம்புறார். ஷிலோஞ்சவர்த்தியா பரிதுஷ்ட சித்தா தர்மம் மகாந்தம் விரஜம் ஜுஷானா அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பாகவதோத்தமர் கிளம்புறார். அவருடைய ஆத்ம ஜோதி அர்ச்சிதாதி மார்க்கத்துல இப்படியே பகவான் அடையறதுக்காக பயின்றிருக்கு. அது நம்மளை தாண்டி போறது நமக்கு பாக்கியம். அப்படிப்பட்டவருடைய இல்லையா அந்த ஆத்ம ஜோதியை தரிசனம் பண்ணது, அதனால சேவிச்சேன். அந்த பிராமணன் அடுத்தது என்ன பண்ணணும் இல்லையா? தக்ஷகன் இப்ப பரீட்சை பண்றான், பிராமணரை பார்த்து கேட்கிறான், சாப்பிட வரீரா அப்படின்னு கேட்கிறான். ஒரு பாகவதோத்தமன் உஞ்சவர்த்தி பண்ணாமல் சாப்பிடப்படாத. இவனுக்கு இப்ப பதில் சொல்லி ஆயிடுத்து.
இப்ப சாப்பிட வரேன்னு சொன்னா ஒரு போடு போட்டுடுவோம் அந்த அக்ஷகனாங்க. உடனே அந்த பிராமணோத்தமர் சொன்னார், சொல்லல, அங்கேயே பிரபண்ண பாக கட்டின்றார். ஹரிநாராயண ஹரிநாராயண, இதுதான் இல்லையா உஞ்சவர்த்தி தான். உஞ்சவர்த்தி பண்ண கிளம்பினார் அப்படின்னு மகாபாரதத்துல பாகவத தர்மத்துடைய பெருமையை விராட பருவத்துல இப்படி ஆச்சரியமான ஒரு சரித்திரம் சொல்றது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னுட்டா, இங்க சுகர் பரீட்சத்துக்கு யோகத்தை உபதேசம் பண்றாருன்னா யோகம் பண்ணுன்னு இந்த இடத்துல சொல்லல, சிரவணம் கீர்த்தனம் சிந்தனம்னு பண்ணிட்டு இருக்கிறதுனாலேயே யோகத்துல ஒரு யோகிக்கு எது கிரமேண லபிக்குமோ அது அவனுக்கு சுலபத்துல லபிச்சுடுறது. ஏன்னா 7வது நாள் கதை கேட்டு முடிக்கிறான் பரீட்சத்துடைய ஆத்ம ஜோதி நேர வைகுண்டம் கிளம்புச்சு. இங்க வெறும் சிரவணம் தானே பண்ணினா, அந்த 7 நாள்ல யமம் பண்ண முடியுமா, நியமமா, ஆசனமா, பிராணாயாமமா, ஆத்ம விசாரமா பண்ணாலும் என்ன பண்ண முடியும்? 7 நாள் காதார கேட்டான், அனுபவிச்சான். குரு கிருபை என்ன பண்ணிட்டுனா, அந்த சிரவணம் கீர்த்தனம் சிந்தனம் அதுக்குள்ள ஒரு கிருபை வந்து, அந்த கிருபை என்ன பண்றதுன்னா இவனுடைய சித்தவர்த்திகளை தன்கிட்ட ஒடுக்கி இவனுக்கு பிராணாயாமம் சித்திக்கும்படியா பண்ணி, தத்வாரா இவனுக்கு பகவத் தியானம் சித்திக்கும்படியா பண்ணி, அதனாலே இவனுக்கு சித்தத்தில் இருக்கிற கல்மஷங்களை போக்கி இவனுக்கு சித்தசுத்தியை கொடுத்து அந்த பக்தியை வளர்த்து அந்த பக்தியை பிரகாசமா பண்ணி அதை பூர்ண ஞானமா பண்ணி அகண்டா சாட்சாத்கார அனுபவமா பண்ணி இவனை தங்கிட்டக்க சேர்த்துக்கிற பரியந்தான் அது ஓயாச்சு. அது ஒரு கிருபையை இவ்வளவும் பண்ணிடும். ஒரு யோகி சிரமப்பட்டு ஜன்மாந்திரத்தில் அபியசிக்கிறத ஒரு உத்தமமான குருபக்தன், ஒரு ஹரிபக்தன் கிருபையாலேயே அடைஞ்சுடுவார் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படிப்பட்ட ஒரு யோகி போகக்கூடிய அந்த அர்ச்சிராதி மார்க்கங்கிறது என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த த்விதீய ஸ்கந்தத்தில் சுகர் ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரார். அதைத்தான் இங்க சொன்னார் 4வது தசகத்துல, கல்யதாமம குருஷ்வதாவதிம் கல்யதே பவதுபாசனம் யயா ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யயா புஷ்டயாஷு தவ துஷ்டிமாப்னுயா. இந்த இடத்துல அழகா சொல்லிட்டு வரார், கல்யதாம் மம குருஷ்வதாவதி கல்யதே பவதுபாசனம் யயா. பட்டத்திரி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதே ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். ஆனா ஒரு அத்தியாயத்திலையும் அந்த ஒரு தசகத்தோடைய கடைசியிலையும் உங்ககிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், குருவாயூரப்பா ரோகத்தை போக்கிவிடு, குருவாயூரப்பா பாகிமாம் ஆமையாச்சு, பாகிமாம் ரோகாச்சு, கதாச்சு, இப்படின்னு தானே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எதுக்கு அந்த ஆரோக்கியத்தை கேட்டுக்கிறேன்னா, உன்னை உபாசிக்கணும்னா அதுக்கு இந்த சரீரத்துல தெம்பு வேண்டாமா? நான் கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு கீர்த்தனம் பண்ணுறதுக்கு தெம்பு வேண்டாமா? நாபீஹிருத் கண்ட ரசனன்னு இங்கிருந்து நாதத்தை கிளப்பி உன்னை பாடணும்னா அதுக்கு தெம்பு வேண்டாமா? நான் காலை குதிச்சுட்டு நல்லா திவநாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தெம்பு வேண்டாமா? நான் பிரவச்சனம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தெம்பு வேண்டாமா? அதனால எனக்கு ஆரோக்கியத்தை கொடு. எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னா, உன்னை எப்போ நன்னா எந்த கிளேசமும் இல்லாமல் உபாசிக்கலாமோ அப்படி ஒரு ஆரோக்கியத்தை கொடு. உன் உபாசனத்துக்கான ஆரோக்கியத்தை கொடு. கல்யதா மம குருஷ்வதாவதி கல்யதே பவது உபாசனம் ஸ்பஷ்டம் அஷ்டவித யோகச்சர்யயா புஷ்டயாஷு தவ துஷ்டிமாப்னுயாம். ஒன்னு அப்பதானே யோகத்தால உன்னை ஆராதிக்க முடியும். யோகம்னு சொல்றது பக்தி யோகம், அஷ்டாங்க யோகம்ங்கிறது அந்த பக்தி யோகத்துக்கு அந்தர்கதமா உள்ளது. இங்க யோகம்னு சொல்றது சிரவணம் கீர்த்தனம் சிந்தனம்ங்கிற யோகம் தான். பார்க்கறதுக்கு ஏதோ பாடுறா குதிக்கிறான்னு தான் தெரியுமே தவிர இதுக்குள்ள அஷ்டாங்க யோகம் உட்காந்துருக்கு. இப்போ நீங்க சிரவணம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுட்டே இருக்கேன். சிரவணம் நான் சொல்லிட்டே இருக்கிறத என் சித்தம் இந்த விஷயத்திலேயே தான் பிரதிஷ்டிதமா இருக்கு. கேட்கறதுலையும் உங்க சித்தமும் குருவாயூரப்பன் அவனை சுத்தி தான் பிரதிஷ்டிதமா இருக்குங்கிறத நம்மளறியாத இது ஒரு தாரணை, நம்மளறியாத ஒரு தியானம். எப்ப சித்தம் ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கிறதோ, பிராணன் ஒரு இடத்துல நிலைச்சாதான் சித்தமும் ஒரு இடத்துல நிலைக்கும். அதனால நம்மள அறியாமல் பிராணாயாமம் இங்க நம்மள அறியாம நடந்துட்டு இருக்கு. ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்து கேட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நம்மள அறியாத ஒரு ஆசன சித்தி நம்மள அறியாத ஏற்படுச்சு. நம்மளா உட்கார்ந்து தியானம்னு பண்ண போறது இல்லை. ஆனா தைலதாரையா திருப்பி 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 வேற சிந்தனம் இல்லாத பகவான் 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 அப்படிங்கிற சப்தமே காதல விழுந்துட்டு இருக்கிறதுனால நம்மள அறியாத ஒரு தியானம் இங்க ஏற்படுச்சு. இதுக்கு மேல சமாதிங்கிற ஒரு நிலைக்கு பகவானுக்கு தூக்கி விடுறதுக்கு இவ்வளவு நேரம் போராது. இவ்வளவு தூரம் கூட்டின்னு வந்து பகவானுக்கு உட்காத்தி வச்சிருக்கானா, இதுவே ஒரு பெரிய கிருப்பை தானே. அந்த கிருப்பையே இதுக்கு மேலேயும் தூக்கிட்டு போய் அது தங்கிட்ட எப்படி சேர்த்துக்கணுமோ அப்படி சேர்க்க வச்சிடும், சேர்த்துடும். சாமானிய தர்மம்ங்கிறது நம்ம அனுஷ்டானத்தை பொருத்தினது, பாகவத தர்மம்ங்கிறது பகவானுடைய கிருப்பையை அனுசரிச்சு. இதுல நம்ம சாமர்த்தியம்ங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம சாமர்த்தியம்னு இருந்துட்டோம்னா இது வசதி அது மட்டும் அவன் தான் ரொம்ப நன்னா பண்ணினா இவன் நன்னா பண்ணலை அப்படிங்கிற தாரதமியம் வந்துடும். கிருப்பையில தாரதமியம் வரவே வராது இல்லையா?
ஏன்னா அவனும் கிருபையால தான் உத்தாரணமானா, இவனும் கிருபையால தான் உத்தாரணமானா, பிரபஞ்சத்தையே கிருபையால உத்தாரணம் பண்ண காத்துட்டு இருக்கான். அதனாலதான் கிருஷ்ணா காருண்ய சிந்தோ ருத்வா நிசேஷதாபான். சர்வதாபங்களும் போகணும்னா நம்ம சாமர்த்தியத்துல போகாது, அவன் கிருபையால போக்கினாதான் இல்லையா? அதனால இந்த இடத்துல அழகா சொல்லிட்டு வர, பிரம்மச்சர்ய திருடதாதிபிர்யமைஹி ஆப்ளவாதி நியமைஷ்ச பாவிதாஹ குர்மஹே திருடமமீ சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத்பரா. பகவத் பக்தர்கள், அப்படிப்பட்ட பக்தி கை கூட்டிட்டவர்கள் என்ன பண்றா அப்படின்னுட்டா, ஆசனம் போட்டுண்டு அந்த ஆசனத்துல சுகாசனத்திலேயோ இல்ல பத்மாசனத்திலேயோ உட்காந்து பகவான தியானம் பண்றா. தாரமந்தரம் அனுசிந்திய சந்ததம் பிராணவாயுபிர் அபியம்ய நிர்மலா இந்திரியாணி விஷயாததாபகிருத்யாஸ்மஹே பவதுபாசனோன் முகா அஸ்புடே வபுஷிதே பிரயத்னதோ தாரயேம திஷனாம் முஹுர்முஹு தேன பக்திரசமந்தரார்த்ரதாம் உத்வஹேம பவதங்கிரி சிந்தகா. தாரமந்தர் அனுசிந்திய சந்ததம். இப்படி உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருக்கிறதே அந்த மனசை என்ன பண்ணணும், உள்முகமா பிடிச்சு 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 இழுக்கணும். இந்திரியங்கள் எப்பவுமே வெளிமுகமா தான் போயிட்டு இருக்கும். வெளிமுகமா போகக்கூடிய இந்திரியங்களை உள்முகமா பிடிச்சு இழுக்கிறதுக்கு தான் பிரத்யாகாரம்னு பேர். அதை ஒரே இடத்துல நிறுத்துறதுக்கு தான் தாரணைன்னு பேர். அந்த தாரணை பண்றது ரூபமும் எப்பேற்பட்ட ரூபமா இருக்கணும்னா, பகவானுடைய கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத புருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பாதாதி கேசமா வர்ணிச்சுட்டு வராரு பின்னாடி. அக்ரே பஷ்யாமி தேஜோனி விடதர கலாயாவலி. அதை போதும் அப்படியே ஹதயத்துக்கு கொண்டு வந்துட்டா போதும் அந்த ரூபத்தை. துருவனுக்கு நாரதர் உபதேசம் பண்றார் பாகவதத்திலே. அதுல கூட அழகா பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டேக்ஷநாதரம் பிரணதாஸ்ரயணம் ரிம்ணம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் கனஷ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்க சக்கர கதாபத்மி. அப்படியே பாதாதி கேசத்தை வர்ணிச்சுட்டு வராரு. அப்படித்தானே வர்ணிச்சுட்டு வர. ஒரு ஊசி குத்துற இடம் பாக்கி இல்லாதபடி சுந்தரகாண்டத்துல ஸ்ரீராமனுடைய ரூபத்தை அப்படியே ஆஞ்சநேயர் வர்ணிச்சுட்டு வரார். தாயார் கேட்கிறா, அப்படின்னுட்டா இது இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் யூகிச்சுண்டு பண்ணின ரூபம் இல்ல, அப்படி தியானம் பண்ணியிருக்கார் ஆஞ்சநேயர். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. தாரமந்தர அனுசிந்திய சந்ததம் பிராணவாயுர் அபியம்ய நிர்மலாக. பிராணனை கட்டுப்படுத்தி அந்த பிராணனை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்த. பிராணனை நிறுத்தினா மனசு ஒரு இடத்துல நின்னுடும். பிராணனும் மனசும் எந்த இடத்துல கிளம்புறதுன்னா ஒரே இடத்துல இருந்து தான் கிளம்புறது. நீங்க மனசை நிறுத்தினாலும் பிராணன் நின்னுடும், வைஸ் வர்சா. நீங்க பிராணனை கண்ட்ரோல் பண்ணினாலும் மனசு ஒரு இடத்துல நின்னுடும். அப்படி தாரணையால மனசை கொண்டு நிறுத்தணும். அந்த திருப்பி மனசு ஓடுறதையெல்லாம் அந்த மனசை திருப்பி பகவானுடைய ஒரு அவயவத்திலையும் நின்னு அந்த ரூபத்துடைய லாவண்யத்தை ஆஸ்வதிக்கலாம். அதனாலதான் தேன பக்தி ரசமந்தரார்த்ரதாம் உத்வஹேம பவதங்கிரி சிந்தக. அது ஒரு வறண்ட தியானமா இருக்கக்கூடாது, லைவ்லி தியானமா இருக்கணும். அதாவது அந்த தியானத்துல கண்ணால முதல்ல பகவான் அப்படி குதிச்சுடணும். ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள்னு ஒரு பெரியவா இருந்தா இல்லையா, பாகவத சம்பிரதாயத்திலேயே 3 பெரியவா. நம்ம அவளை சிந்தனம் பண்ணி அவளை ஸ்மரணம் பண்ணிட்டு தான் நம்ம மேல அஷ்டபதி முதலிய கீர்த்தனங்களுக்கு போவோம். காரணம் நமக்கு இந்த பாட்டையை போட்டு கொடுத்தவா வாதம். எனக்கு நிர்பயமா நம்மெல்லாம் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு விஹித தர்மமாக்கும்னு நிশ্চিந்தையா பண்றோம். அதுவே இகம் பரம் எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படிங்கிற தைரியத்தோடு பண்றோம்னா இந்த 3 பெரியவா அதுக்கு ஒரு பாட்டை போட்டு கொடுத்தா. இல்லையோட்டா அந்த நாளில் இதெல்லாம் அவைதீகம்னு சொல்லிட்டு இருந்த நாள்லாம் கூட உண்டு, இதெல்லாம் அர்த்தவாதம்னு சொல்லிட்டு இருந்த நாள்லாம் கூட உண்டு. யாரோ தோணி பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் இதன் பின்னாடிலாம் போகப்படாது அப்படின்னு எல்லாம் கத்தின்னு இருந்தவாள்லாம் உண்டு. அந்த நாளில் அவா பண்ணியது ஒரு பெரிய ரெவல்யூஷன். இன்னைக்கு நம்ம பண்றது பெரிய விஷயமே இல்லை. அந்த நாளில் நான் சொல்றது 300, 400, 500 வருஷங்களுக்கு முன்னாடி நாம சங்கீர்த்தனம் அர்த்தவாதம் அப்படின்னு பேசிட்டு இருந்தவாள்லாம் உண்டு. அதை அடக்கிறதுக்கு தான் இவாள்லாம் வந்தா, சண்ட பிரச்சண்டாலாம் வந்தா. நாம மகாநிதி தானோதரோ நாம பரோ நரசிம்மோதரம் அப்படின்னு போதேந்திராவை பத்தி சொல்றதை கூட அந்த நாமத்துக்கு எதிராக பேசுறவாளுக்கு வைரியா இருக்கக்கூடியவர் அப்படின்னே வந்திருக்கு. அப்படிலாம் நாமத்தை ஸ்தாபிச்சவா. அதுல போதேந்திராள் ஐயாவாள் இவா 2 பேருமே சமகாலத்துல சஞ்சாரம் பண்ணினா. சமகாலத்துல இல்ல, சேர்ந்து சஞ்சாரம் பண்ணி நாம பிரச்சாரம் பண்ணினா அந்த நாள்ல.
ஐயாவாளுடைய சரித்திரத்தில் ரொம்ப ரசமான சம்பவம். கண்ணால குடிச்சுடணும் அந்த ரூபத்தைன்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படியே ஹிருதயத்தில் அந்த ரூபத்தை கொண்டு வந்து மனசை கொண்டு அந்த ரூபத்தில் நிறுத்திண்டே இருக்கணும். இந்த கண்ணால குடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். ஐயாவாளுடைய கிராமம் திருவிசைநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், கோவிந்தபுரத்துக்கு அக்கறையில் இருக்கிற கிராமம். இந்தண்ட கோவிந்தபுரம்னா அந்தண்ட திருவிசைநல்லூர், வேப்பத்தூர் முதலிய கிராமங்கள்லாம் அந்தண்ட இருக்கிற கிராமங்கள், ஒரே சாரியில் இருக்கிற கிராமங்கள். திருவிசைநல்லூர்ங்கிற கிராமத்தோட பெருமையை சொல்லியே மாளாது. ஏன்னா ஐயாவாள் கர்நாடகத்தில் வந்து குடியேறினார் இந்த கிராமத்தில். நம்ம சத்குரு சுவாமிகள் அப்படிங்கிற மகான் அங்கேயே பிறந்தார். சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு பிறந்த ஊர் திருவிசைநல்லூர். அதை தவிர ராமசுபா தீட்சிதர், ராமபத்ர தீட்சிதர் முதலிய மகான்கள்லாம் இருந்த கிராமம் திருவிசைநல்லூர். சொல்லி மாளாத அதோட ஒரு பெருமையை. ஐயாவாள் ஒரு சமயம் ஆத்து வாசல்ல உட்காந்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணின்னு உட்காண்டிருந்தார். அந்த கிராமத்துல ராதா கல்யாண உற்சவம். ராதா கல்யாண உற்சவம்னா அடுத்த நாள் ராதா கல்யாணம்னா சாயங்காலம் ராதாகிருஷ்ண சித்திரப்படத்தை புறப்பாடு பண்ணிட்டு வருவா. பஜனை எல்லாம் பண்ணிட்டு, பாகவத சம்பிரதாயம் தானே அப்படிங்கிறதுனால சாயங்கால வேளையில ஒரு மாப்பிள்ளை அழைப்பு மாதிரி ஒரு புறப்பாடு அந்த கிராமத்துல நடக்கிறது. பாகவதாலாம், உள்ளூர் பாகவதாலாம் பஜனை பண்ணிட்டே அப்படியே அந்த சித்திரப்படத்தை அப்படி புறப்பாடு பண்ணிட்டு. சித்திரப்படம்னு சொல்லப்படாது, சுவாமின்னு தானே சொல்லணும். பாவம் தான் முக்கியம். சித்திரப்படம்னு பார்த்தா தானே சித்திரப்படம், பகவானே சொல்லணும். அப்படியே வந்துட்டு இருக்கிறதே ஒரு ஆத்துக்கா வந்துட்டு இருக்கா. அவா தேங்காய் பழங்கள்லாம் கொடுத்து சமர்ப்பிச்சு அங்கே சுவாமி தீபாராதனை ஆறுது. எல்லோரும் சேவிக்கிறார். ஐயாவாள் தன்னோட கிரகத்துக்கும் வரப்போறாரு சுவாமின்னு காத்துன்னு இருக்கார். தன்னுடைய கிரகிணிகிட்ட சொன்னார், அம்மா நீ தேங்காய் பழங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோ, சுவாமி வரப்போறார். அவன் என்ன பண்ணினா, ஐயாவாள் முந்தினாத்துக்கு வந்தா. ஐயாவாள் அப்படி பார்த்தா அவளுக்குள்ள ஒரு எண்ணம், இவர் எங்க வந்து சேவிக்க போறார், இவர் எப்பவும் சிவசிவான்னு தானே சொல்லிட்டு இருப்பார், இவர் ராதாகிருஷ்ண விவாகத்துக்கு பகவான் எழுந்தருளார் அப்படின்னா அதுக்கெல்லாம் வருவரா இவர் அப்படின்னு ஒரு சிந்தனத்துல இங்க நிக்காம அடுத்தாத்துக்கு போயிட்டாங்க. ஐயாவாளை பார்த்தண்டே அது ஒரு அசூயை அதுல. ஆனா பக்தாளுக்கு அசூயே கிடையாது இல்லையா. ஐயாவாள் என்ன பண்ணினார், அடுத்தாத்துல சுவாமி இருந்தா என்னன்னு தான் தேங்காய் பழங்கள்லாம் எடுத்துன்னு ஓடினார். சுவாமியை சேவிச்சார். ஆச்சரியமா அந்த கிருஷ்ணனை பார்த்து உடனே ஒரு ஸ்லோகம் பண்ணினார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன, அந்த ஸ்லோகம் சட்டன் நினைவுக்கு வரல எனக்கு. இந்துஸ்மயஹாரி முகம்னு வரும் அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, தன் சகியாகிய திருஷ்டியை பார்த்து சொல்றாராம். அங்க அவருக்கு சகின்னு கூப்பிட்டுக்கிறதுக்கு தன் ஹிருதயம் மொத்தவா யாருமே இல்லை அங்க. ஐயாவாள் சாட்சாத் பரமேஸ்வரன், ஸ்ரீகண்டம் இவ பாஸ்வந்தம் சிவநாம பராயணம் இல்லையா. பாகவதம் சொல்றது பரம கிருஷ்ண ரசிகர், சிவனை காட்டிலும் யாரும் இல்லை அப்படிங்கிறது. இன்னைக்கு நீங்க பிருந்தாவனம் போனேன்னா கோபேஸ்வர மகாதேவன் அங்க சிவன் உட்கார்ந்துருக்கார். அந்த பகவான் வம்சீவட்டம்னு ஒன்று இருக்கு பிருந்தாவனத்தில், பகவான் வேணுகானம் பண்ற இடம். அந்த வேணுகானம் பண்ற இடத்துக்கு பக்கத்திலேயே கோபேஸ்வர மகாதேவோடைய சந்நிதி. நீங்க இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா காலம்பர டமரு சந்திரகலை இதோட ஆச்சரியமா சேவை சாதிப்பார். சாயங்காலம் என்ன பண்ணுவா, அல்காலாம் இட்டு விட்டு அழகா ஒரு குங்குட்டா போட்டு விட்டு அவருக்கு ஒரு ஸ்திரீயா அலங்காரம் பண்ணிடுவா. மகாதேவன் மகாதேவியா ஆயிடுவார். மகாத்மியம் என்ன அப்படின்னு சாயங்காலம் அவரு ஒரு கோபியா மாறி ராசத்துக்கு போறார் அப்படின்னு அர்த்தம். கோபேஸ்வர மகாதேவன் இன்னைக்கு இருக்கார். ஐயாவாள் இந்த ஸ்லோகத்துல சொல்றார், தன்னுடைய சகியாகிய திருஷ்டியை பார்த்து சொல்றார். தன்னுடைய திருஷ்டிய சகியா பாவிச்சுன்னு சொல்றார். இந்த நந்தன் ரொம்ப நாளா நமக்கு போக்கு காண்பிச்சுட்டு இருக்கான், இன்னைக்குதான் கைக்கு ஆப்டிருக்கான், இப்ப விட்டோம்னா எங்கன்னு ஓடி போயிடுவான், அதனால பேசாம அவனை குடிச்சுடுன்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஆபிப சகி திருஷ்டே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் இப்படிதான் முடியறது. இந்தீவர லலித பிரபம் இந்துஸ்மயஹாரி முகாம்போருகம் நந்தநந்தனம் ஆனந்த கந்தலம் ஆபிப சகி திருஷ்டி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஹே திருஷ்டி இவனை குடிச்சுடு அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பண்ணிட்டு ஐயாவாள் தன்னோட கிரகத்துக்கு திரும்பிட்டார். இவா சித்திரப்படத்தை எடுத்துட்டு அடுத்தாத்துக்கு போயிருக்கா. பார்த்துட்டா அந்த சட்டம் தான், அந்த ஃப்ரேம் தான் இருக்கு, உள்ள இருக்கிற படத்தை காணல. நேரா ஐயாவாள் ஆத்துக்கு ஓடினா பார்த்தா அந்த படமே ஒரு அழகான விக்கிரகமாக மாறி ஐயாவாள் ஆத்துல ஒரு ஊஞ்சல்ல இருக்கு. ஐயாவாள் அதை வச்சுட்டு நவரத்ன டோலா நவரத்ன மாலிகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இன்னைக்கு ஐயாவாள் மடத்துல போனா ராத்திரி வேளையில டோலோத்சவத்துல அந்த கீர்த்தனம் பாடி டோலோத்சவம் முடியும். இந்த டோலா நவரத்ன மாலிகா அப்ப பண்ணின கிரந்தம். புரியறது இல்லையா? தியானம்னா எப்படின்னு புரியறது இல்லையா? இதுதான் தியானம். கண்ணை மூடிட்டு பண்றதா கண்ணை திறந்துட்டு பண்றாங்கிறதுக்கு தியானம்ங்கிறது அது ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது.
பிரணததேஹினாம் பாபகர்ஷணம் திருணச்சரானுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபனார்பிதம் தே பதாம்புஜம் ருணுகுச்சேஷுனா கிருந்திஹிருச்சயம் மதுரயா கிராவல்குவாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வரா இல்லையா? இதுதான் தியானம். அதனாலதான் அந்த இடத்துல தியான மங்களம் அப்படின்னு கோபிகைகள் சொல்றா. அந்த இடத்த அப்படி பேசினானே, அப்படி வந்து சிரிச்சானே, அப்படி ஒரு பார்வை பார்த்தானே, அப்படி ஒரு மந்தஹாசம் பண்ணிட்டு போனானே, அப்படி வந்து காளிங்க நடத்துற ஒரு காலை வச்சு ஒரு காலை அப்படி தூக்கி ஆடினானே, அப்படி ஒரு நவநீத சௌரியம் பண்ணினானே, அப்படி வேணுகானம் பண்ணினானே, இதுதான் தியானம் வாஸ்தவத்துல இல்லையா? இது எங்க அவளை விட்டு போச்சு? வானமுகட்டில் சற்று மனம் வந்து நோக்கினும் உன் மோனமுகம் வந்து தோணுதே, தெளிவான தண்ணீர் தடத்தில் சிந்தனை மாறினும் உன் சிரித்த முகம் வந்து காணுதே. இதுதான் தியானம். புரியறதா? கண்ணை திறந்துட்டு இருக்கேனா கண்ணை மூடின்னு இருக்கேனாங்கிறது விஷயம் இல்லை. தைலதாரையா எந்த சிந்தனமே வந்துட்டு இருக்கு, எந்த ரூபமே தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பக்தி. அதைத்தான் இந்த இடத்துல சொன்னார். தேன பக்தி ரசம் அந்தரார்திரதாம் உத்வஹேம பவதங்கிரி சிந்தகா. உன்னுடைய சரணாம்சத்தை சதா சிந்தனம் பண்றவாளுக்கு அந்த தியானம்ங்கிறது சிரமமே கிடையாது. அவளுக்கு அது அவளுடைய பொழுதுபோக்கா போயிடும். அப்படித்தானே கோபிகைகள் இருந்தா. தன்மனஸ்கா ததாலாபா தத்விசேஷ்டா ததாத்மிகா தத்குணானே வகாயந்தியா நாத்மாகாராணி சஸ்மரு. இதுக்கு மேல தியானத்தை வேற எந்த ஸ்லோகம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இதுதான் பஜனை. பஜனைங்கிறது என்னன்னா, காயம் வாக்கு மனசுங்கிற மூணும் எந்த திரிகரணமும் எங்க ஒன்னா சேர்றதோ அதுக்கு தான் பஜனம்னு பேர். இதுதான் பஜனை. அதனாலதான் பாகவதாள்லாம் திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு கடைசியில இந்த ஸ்லோகத்தை சொல்லி மத்தியில் அப்படி உட்காந்துப்பா பகவான் முன்னாடி. ஏன்னா அத்தனை நாடி திவ்யநாமம் பண்ணினதுங்கிறது ராசம் தான். அந்த ராசத்துல பகவான் மறைஞ்சு போயிட்டான். கோபிகைகள்லாம் என்ன பண்ணினா, ஜெயதி தே தீகம் ஜன்மனா விரஜா அப்படின்னு கோபிகா கீதம் பாடினா. திருப்பியும் பகவான் தாசாமா வீரபூத்துன்னு வந்தான். திருப்பி புனர்ராசம் நடக்கிறது. அதோட பஜனை முடிஞ்சு பகவான் திருப்பி நிகுஞ்சத்துக்கு எழுந்தருளிடான். அப்படிங்கிறது தான் தினப்படியே திவ்யநாமம்ங்கிற அனுஷ்டானம் பாகவதாள். ராசம் தானே திவ்யநாமமே. ராசத்துல மறைஞ்சு போயிடுறாங்கிறதுனால தானே. அப்புறம் அதே சிந்தனத்தோட அவ பாடினா பகவான் ஆவிர்வாவம் ஆயிட்டான். அங்க சாட்சாத்காரத்துக்கு யோகம் பண்ணினான்னு சொல்லல, அங்க வந்து அவ வேதாந்த விசாரம் பண்ணினான்னு சொல்லல. ருருதுஹு சுஸ்வரம் ராஜன்னு, சுஸ்வரமா அழுதா அப்படின்னார் சுக்கர். வந்துட்டானே. தாசாமா விரபுச்சௌரிஹி ஸ்வயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்மீ சாட்சாத் மன்மத மன்மத. அததான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். தியாயதாம் சகல மூர்த்தி மீதிருஷீம் உன்மிஷன் மதுரதாஹ்ருதாத்மனாம் சாந்திரமோதரச ரூபமாந்தரம் பிரம்மரூபமயி தேவபாச தே தத்சமாஸ்வதன ரூபிணீம் ஸ்திதிம் த்வத் சமாதிமயி விஸ்வநாயக ஆஸ்ரிதா புனரதः பரிச்சுதௌ ஆரபேமஹி ச தாரணாதிகம். இந்த ரூபத்தை தியானம் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமம் இல்லையே? இல்லையா? இதென்ன ரொம்ப சிரமமான தியானமா என்ன? பர்ஹாபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசகா கனககபிஷம். என்ன ஆச்சரியமான தியானம்! இந்த தியானம் எவ்வளவு அழகு, இந்த தியானம் எவ்வளவு சுலபம், இந்த தியானம் எவ்வளவு மதுரம். குஞ்சா மதுர மல மதுர யமுனா மதுர வீச்சி மதுர. கஷ்டமாவா இருக்குது? நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். எல்லாம் மதுரமா இருக்க. துகாராம் சொல்றார், கோட துஜ ரூப கோட துஜ நாம தெய்மசா பிரேம. கோடனா மராட்டியில ஸ்வீட்னு அர்த்தம். ஐயோ இத்தனை மதுரமா இருக்கேங்கிறார் துகாராம். கைய உதர்றார். இவ்வளவு மதுரமா இருக்கே. துஜே பாயி சுக சர்வாக. உன்னுடைய சரணத்துலதான் சர்வ சுகமும் இருக்கேடா. சர்வ சுகாச்சா பாண்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்றார். சர்வ சுகத்துடைய ட்ரெஷர் நீ தானே அப்படிங்கிற. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தத்தை இந்த அபங்கத்துல பார்த்துக்கலாம். சுகத்துக்கு துக்கம்ங்கிற ஒரு ஆப்போசிட் இருக்கு. ஆனந்தம் அப்படின்னுட்டா அளப்பிற்கரிய சுகம். அங்க துக்கத்துடைய கலப்பில்லாத சுகம், அதுக்குதான் ஆனந்தம்னு பேர். அந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னா துஜ பாயி, உன்னுடைய சரணத்துல இருக்கே. அதைத்தான் இங்கேயும் சொன்னார். இந்த ரூபத்தை தியானம் பண்றதுல சிரமமே இல்லையே. சுந்தரத்தே தியான உபாவிட்டவரி கரகடவரி டேவுனியா. ஒரு குழந்தை சொல்லிடும் இந்த தியானத்தை. பஜன சம்பிரதாயத்துல பழக்கம் இருக்கிற குடும்பங்கள்ல ஒரு சின்ன குழந்தை இந்த அமங்கத்தை சொல்லிடும், அர்த்தம் சொல்லிடும். அதுக்கு சுலபமான தியானமாச்சே. இதுதானே பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பிரம்மத்தை வேற எங்கேயாவது தேடிட்டு போகணுமா என்ன?
பாகவதாளுக்கோ இது தினப்படி சுவானுபவம். ரொம்ப மித்த பாக்கி பேருக்கு தான் ரொம்ப சிரமமான தியானம். கன்னி மகர குண்டல கண்டி கௌஸ்துபமணி இல்லையா, அப்படி இடுப்புல கைய வச்சுண்டு காசே பீதாம்பர ஆவடைய நிரந்தர ஹேச்சி தியான. இது தினப்படி தியானம். பாகவதாளுக்கு இது தினப்படி சந்தியா அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ மாதிரி பாகவதாளுக்கு இது சதா சர்வத்திர. என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை தெரியுமா? பாகவத ஜீவனம் போல ஒரு ஜீவனம் கிடையாது. அதோட அருமை தெரிஞ்சா அது போல திரிபுவனத்திலேயே அவளுக்கு ஈடு கிடையாது. அந்த பிரம்மரசத்தை இப்படிதான் அனுபவிக்கிறா வாழலாம். அதனால தியாயதாம் சகல மூர்த்தி மீதிருஷி உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனா. இப்படியே பகவானை பார்த்துன்னு 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 தியானம் பண்ண என்ன ஆறுதுன்னா பார்வை உள்முகமா திரும்பிடுறதாம். மலையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை நான் அரணமாயடையவே அவனின் பார்வையை உள்புறம் வாங்கிவிட்டான், அதனால் நிம்மதி. எத்தனை பாட்டு பிரமாணம்! சதா கிரிதாரி கிரிதாரி கிரிதாரின்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிரிதாரி யாரு? நான் உனக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபம் தானே. நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன், அவனையே பாடிட்டு இருந்தேன். கடைசியில என்ன அங்க பார்க்காதடி இங்க பாரு அப்படின்னு என் பார்வையை உள்முகமா திருப்பிட்டான். வெளிமுகமா பிரபஞ்சமுகமா போயிட்டு இருந்த பார்வையை தன்முகமா திருப்பி விட்டுட்டான். இதுதான் பாகவதாளோட தியானம். இது ஜமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு யோகி போக வேண்டியது ஒரு பாகவதனுக்கோ அப்படின்னு பக்தியால அப்படி சித்திச்சு விடுறது. அவன் சரணத்தில் ஏற்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆசக்தியால அவன் கதைகளை கேட்டும் கீர்த்தனம் பண்ணியும் அதே சிந்தனம் பண்ணியும் ஹிருதயத்துல பிரேம திரகிச்சும் அந்த மனசு அப்படியே ரஞ்சனம் ஆகி 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 அப்புறம் அதை விடமாட்டேன்னு அதுலயே லக்கணமாகி கடைசியில் அந்த மனசே காணாம விடுறது. அவனிடத்துல கரைஞ்சு கலந்து போயிடுறது. அதனாலே அப்படிப்பட்ட சமாதி சித்தி சொல்றது. இத்யமப்யசன் நிர்பரோல்லசது த்வத்பராத்ம சுக கல்பிதோத்சவாஹ முக்த பக்த குலமூலிதாம் கதா சஞ்சரேமஹே சுக நாரதாதிபதி. இத்தம் அபியசன நிர்பரோல்லசது த்வத்பராத்ம சுக கல்பிதோத்சவாஹ. இப்படி ஒரு உன்னுடைய தியானம் பண்ணி இப்படி ஒரு அப்பேற்பட்ட பராபக்தி சித்திச்சு அப்புறம் சதா சர்வத்துல எப்படி இருக்கா அப்படின்னுட்டா கீர்த்தனம் பண்றதும் சிரவணம் பண்றதும் சிந்தனம் பண்றதும் அதனால அப்படிப்பட்ட ஒரு பிரேமை ஏற்பட்டு அதனால அகண்ட அனுபவத்தை அடைஞ்சு இப்ப இந்த பரமஹம்சர்கள்லாம் பாகவத பரமஹம்சர்களாக இந்த சுகரை போல நாரதாதிகளை போல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. பத்தியோ உன் பக்தி தானே அவள் அந்த நிலைக்கு ஒசத்துச்சு. சதாசிவ பிரமேந்திராள் இப்படி பாடிண்டே போயிட்டு இருக்கார். மதஷிகி பிஞ்ச லங்கிருத சிகுரே மகனீயக போல விஜித முகூரே மானச சஞ்சரரே. பிரம்மத்துல சஞ்சாரம் பண்ணு மனசே, பிரம்மத்துல சஞ்சாரம் பண்ணுங்கிறார். பிரம்மம்னா எப்படி இருக்கும்னு சொல்லணும் இல்லையா? அதை சொல்ற நிர்குணமாய் நிராகாரமாய் சத்தா மாத்திரமாய் சத்தாய் சித்தாய் அனந்தமாய் அகண்டமாய் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அவர் சொல்றார் அந்த பிரம்மஸ்வரூபம் மயில் பீலி வச்சுருக்குங்கிறார். மதஷிகி பிஞ்ச சிகுரே. அதோடைய கண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா விஜித முகூரே. அது கண்ணாடி போன்ற கண்ணங்களை உடையது. அதை எங்க போய் கண்டுபிடிக்கலாம்னா ஸ்ரீரமணி குச்ச துர்கவிகாரே. ஒரு பரமஹம்ச பரிபிராஜகர் என்ன ரசமான தியானம் பண்றார் பத்தேள. அவர் சொல்றார் ராதையுடைய வக்ஷஸ்தலத்துல தலை வச்சு சாட்சி படுத்துன்னு இருப்பான். நிகுஞ்சத்துல பிருந்தாவன நிகுஞ்சத்துல எங்கேயாவது போய் பாருங்கோ, ஸ்ரீ ரமணி குச்சதுர்க விஹாரே. ராதையுடைய வக்ஷஸ்தலத்துல அப்படி தலை வச்சு சாட்சன் இருப்பான் தாச்சன் இருப்பான். அங்க போய் பார்த்துக்கோங்கிறார். இல்ல எங்கேயாவது அர்ஜுன நாட்டு ஆத்துக்கு போனேளானால் அர்ஜுன நாத்து குதிரலாயத்துல குதிரை அலம்பி விட்டு இருப்பான். சேவக ஜன மந்திர மந்தாரே பரமஹம்ச மூக சந்திர சகோரே. அதுதான் இந்த இடத்துல சொன்னார் முக்த பக்த குலமௌலிதாம் கதா. முக்தர்களான பக்தர்கள் இவர்கள்லாம். இங்க பிரம்மேந்திரால் அழகா ஒரு பதம் போடுறார். எப்பவுமே பக்தாள்லாம் தன்னை சகோர பக்ஷின்னு சொல்லிப்பா, பகவான சந்திரன்னு சொல்லிப்பா. சகோரம்னு ஒரு பக்ஷி உண்டு. அந்த பக்ஷி என்ன பண்ணும்னா சந்திரனை நாயக்கனா பாவிச்சு அந்த சந்திரன் கிட்ட இருக்கிற பிரியத்தால அந்த சந்திரனை பார்த்து குஹூ குஹூன்னு கூவின்றிருக்கும் அந்த சக்கோரம். பக்தாள்லாம் தங்களை சக்கோரம்னும் பகவான சந்திரன் சொல்லிப்பா. இங்க பிரம்மேந்திரால் உல்டாவா பாடுறார். நான் சந்திரன் கிருஷ்ணா நீ சக்கோரம்ங்கிறார். பரமஹம்ச மூக சந்திர சக்கோரே கிருஷ்ணன் அட்ரஸ் பண்றார். ஏன் அப்படின்னுட்டா ஒரு பரமஹம்சனுக்கு இனிமேல் பாடி ஒன்றும் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. கிம் பஜனீயம் கிம் அபஜனீயம் கிம் பఠனீயம் கிம் அபఠனீயம்
கிம் போக்தவ்யம் கிம் அபோக்தவ்யம், கிம் போத்தவ்யம் கிம் அபோத்தவ்யம். அவனுக்கு இனிமேல் எதனால என்ன ஆக வேண்டியிருக்கு? அவனுக்கு பாடி என்ன பாடாட்டி என்ன, அவனுக்கு படிச்ச என்ன படிக்காட்டி என்ன, அவனோ இந்த துவைத்தங்களுக்கும் துவந்தங்களுக்கும் அப்பாற்பட்ட பரசித்திரசத்துல திளைச்சுருக்காங்கிறத, அவனும் அந்த அகண்ட வஸ்துவும் ஒன்னா எடுத்து ஒன்னா இணைஞ்சாயிடுத்துங்கிறத. இப்ப தாம் வேற அது வேறன்னு இருந்தா தானே பாடணும். அவனுக்கு இப்ப பாடி அவனுக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு? ஆனா ஞானிகளும் பாடுறா, அதுதான் அழகு. அவளுக்கு தான் முக்த பக்தர்கள்னு பேரு. பகவானே பக்தால 4 விதமா பிரிக்கிறத, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, அப்புறம் இந்த இடத்துல ஆர்த்தன் ஞானின்னு பிரிக்கிறான் இல்லையா? ஆர்த்தி, அர்த்தார்த்தி, முமுக்ஷு, ஞானின்னு பிரிக்கிறான். சதுர்விதா பஜந்தேமாம் அப்படின்னு சொல்றதே ஞானிகளும் என்ன பஜனை பண்றா அப்படின்னு சொல்றான். ஞானிகள் ஏன் பஜனை பண்ணணும்? இனி பஜனை பண்ணி அவளுக்கு என்ன ஆக வேண்டியிருக்குன்னா, அப்ப பஜனைக்கு பிரயோஜனம் தேவையில்லைன்னு தெரியறது இல்லையா? எந்த பிரயோஜனாந்தரத்தையும் எதிர்பார்த்து பண்றது இல்லை. பஜனைங்கிறது அதுவே சுகமா இருக்கு, அதுவே ஆனந்தமா இருக்கு, அதுவே மோட்சானந்தமா இருக்குங்கிறதுனால அந்த பஜனைங்கிறது வேறே, அப்புறம் ஆத்மானந்தம்ங்கிறது வேறேன்னு இல்லை. ஞானிகளுக்கும் அது ஆத்மானந்தமாவே இருக்கு. தங்கள் அனுபவத்துக்கு விரோதமா இருக்கிற ஒரு வஸ்துவை ஒரு மகாத்மா பண்ணவே மாட்டார். லோகம் தன்னை மெச்சுங்கிறதுனால தன்னை அனுபவத்துக்கு விருத்தமா இருக்கிற விஷயத்தை ஒரு மகாத்மா பண்ண போறாரோ? தன் அனுபவமாவே இருக்கிறது தான் பஜனமாவும் இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த பிரம்மானுபவத்தை தான் பஜனானுபவமாவே பண்றா மகான்கள். அதனாலே ஒரு பரமஹம்சனான நான் உன்னை பாடுறேன்னா, இந்த சந்திரனாகிய பரமஹம்ச சந்திரனுக்கு கிருஷ்ணா நீ சகோரத்தை போல ஆசைப்படு. உன்னை ஒரு அர்த்தார்த்தி பாடலாம், உன்னை ஒரு ஆர்த்தன் பாடலாம், ஏன் ஒரு முமுட்சு கூட மோட்சம் அடையணும்னு பாடலாம். ஆனா எதுவுமே லபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத சமதிகத சர்வாபிலஷிதான்னு எல்லா அபிலாஷைகளும் பூர்த்தியான என்ன போன்ற ஒரு ஜீவன் முக்தன் உன்னை பாடுறான்னா நீ அதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு பிரம்மேந்திரால் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்ற. அதனால பரமஹம்சனான நான் சந்திரன், நீ சகோரம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மேந்திரால் ஒரு சமயம் அப்படி நடந்து போயிட்டு இருந்தார். தன் அத்வைதானுபவத்துல திளைச்சுண்டு போயிட்டு இருக்கார். ஒருத்த அவருடைய கையை வெட்டினான். ஏன்னா உடம்புல ஒட்டு வஸ்திரம் இல்லாமல் சுகரை போல சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். ஒருத்தர் அவர் கையை வெட்டினான். ஏன் கையை வெட்டினான்னா, கையை வெட்டின பொழுதிலும் அது தெரியாதபடி அவர் நடந்து போயிட்டு இருந்தார். ஆனால் நிஜமாவே அவர் அத்வைதானுபவத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா ஊரை ஏமாத்துறதுக்கு போடுற வேஷம்னு அர்த்தம். அப்படின்னு பரீட்சை பண்றதுக்காக அந்த கையை வெட்டினான். வெட்டினது கூட தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்கார். ஏன்னா சரீரம் தான்கிற அந்த அவித்திய பேடுத்து. அப்படி இருந்தும் மானச சஞ்சரரேன்னு பகவானை பாடணும்னா அப்ப அந்த பக்தி எந்த நிலையில இருக்குங்கிறத பார்க்கணும். புரியறதா? ஒரு அர்த்தார்த்தி பாடலை, ஒரு ஆர்த்தன் தன் ஆபத்துல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பாடல. திரௌபதி கதறினதை போல கதறல, ஒரு கஜேந்திரன் கதறினது போல கதறல. இல்ல யாரும் ஒரு அர்த்தார்த்தி சம்சாரத்துல தனக்கு ஏதோ ஒரு லாபம் ஏற்படணும்னு கேட்டுட்டான் அப்படிங்கறத போல கேட்டுக்கல. இல்ல ஒரு முமுட்சு எனக்கு சம்சாரமே வேண்டாம், எனக்கு மோட்சம் கொடுத்துருன்னு கேட்டுக்கிறானே, அப்படியும் கேட்டுக்கல. இந்த இடத்துல அவ பக்தி பண்றதுக்கு வேற காரணமே இல்லை. அந்த ஞானமும் பக்தியும் பின்னி பிணைஞ்சிருக்கு. அந்த ஞானானுபவமே பஜனானுபவமா வெளிப்படுறது அப்படின்னுட்டா பக்தி அங்க இருக்கு. அந்த பக்தி புரிய. சனகாதிகள் ஏன் பக்தி பண்ற? நாரதாதிகள்லாம் எல்லாம் லபிக்க பெற்றவர்களாக அந்த அத்வைதானுபவத்துல திளைச்சுண்டும் பக்தி பண்றாளே, அப்ப அந்த பக்தி எப்பேற்பட்டதுன்னு புரியறது இல்லையா அப்படின்னு சொல்லி, ஒரு யோகி அப்படிப்பட்ட பக்தி பண்ணினவன் எப்படி லிங்க தேகத்தை விட்டுட்டு அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல கிளம்புவாங்கிறத சொல்றார். லிங்க தேகம் அபி சந்திய ஜன்னதோ லியதே த்வயி பரே நிராக்ரஹ ஊர்த்வலோக குதுகீத மூர்த்ததா சார்த்தமேவ கரணைஹி நிரியதே. முக்தியில 2 விதமான முக்தி சொல்லப்படுறது. கிரமமுக்தின்னு ஒரு முக்தி சொல்லப்படுறது, சத்யோமுக்தின்னு ஒரு முக்தி சொல்லப்படுறது. கிரமமுக்திங்கிற முக்தியில அந்த யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டா, கிளம்புற சமயத்திலேயே அவன் தன்னுடைய 5 பிராணன், மனசு, புத்தி, இந்த பஞ்ச இந்திரியங்கள் இவைகளோடு கூடின லிங்க சரீரத்தோடையே தான் அந்த யோகி கிளம்புறான். சத்யோமுக்திங்கிற முக்தியில உடனே மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன் சர்வத்தையும் இங்கேயே தள்ளிட்டு அவன் என்ன பண்றானா, சுத்த சைத்தன்யமா அப்படியே கிளம்பி பிரம்மலோகத்தையும் தாண்டி பிரம்மாண்டத்தையும் பிளந்துண்டு பிரகிருதியையும் தாண்டி அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பகவானை அடைஞ்சு விடுறான். இது சத்யோமுக்தின்னு. கிரமமுக்திங்கிற முக்தியில போறவன் என்ன பண்றான், ஊர்துவமா இருக்கிற ஒவ்வொரு லோகத்திலையும் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு பிரம்மலோக பரியந்தம் போய் பிரம்மாவோடையே கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு, மகா பிரளய காலத்துல பிரம்மாவும் எப்போ பகவானை ஒடுங்குவரோ, அந்த மூல பிரகிருதியோட பிரம்மாவும் சேர்ந்து பகவானோட ஒடுங்குற சமயத்துல பிரம்மலோகவாசிகள்லாம் பிரம்மாவோட போய் பகவானை அடைஞ்சு விடுவா. அந்த சமயத்துல இவனும் பிரம்மாவோட போய் பகவானை அடைஞ்சு விடுவான். அதனாலதான் இந்த இடத்துல அழகா பட்டத்திரி சொல்றார், ஊர்துவலோக குதுகி அப்படிங்கிறார். ஊர்துவலோக
குதுக்கி அப்படின்னுட்டா ஊர்துவலோகங்கள்ல போய் வாசம் பண்ணணுங்கிற குதூகலம் உடையவன் அவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய இந்த லிங்க சரீரத்தோடையே கிளம்புவான். அந்த பஞ்சப்பிராணனோட அந்த இந்திரியங்களோட மனசு புத்தி இவைகளோடையே கிளம்புறான். ஏன் அப்படின்னுட்டா அந்த அந்தக்கரணம் சுத்தமாயிடுச்சு. அந்த அந்தக்கரணத்துல இப்ப குருவாயூரப்பனுடைய ரூபம் மட்டுமே இருக்கு. அவனுக்கு ஆசை என்னன்னா ஏன் உடனே மோட்சம் போயிடப்படாதோ, எதுக்கு இந்த லோகங்கள்லாம் போய் இருக்கணும்னு ஆசைப்படுறானா? இது ஸ்வர்காதி லோகங்களை போல லோகங்கள் கிடையாது. ஸ்வர்க்கம் நரக்க முதலிய லோகங்கள்லாம் பாப புண்ணியத்தோட பலனை அனுபவிச்சுட்டு திருப்பி கீழே வரணும். இது தட்சிணாயன மார்க்கம்னு பேர். உத்தராயண மார்க்கம்ங்கிற இந்த சூரிய மண்டலத்தை பேதிச்சென்று போகக்கூடிய இந்த வழி இருக்கே, இது ஜோதிர்மயமான லோகங்களை உடையது. இதுல தான் பூர் புவ ஸ்வஹா மகா ஜனஹா தபஹா அப்படிங்கிற புவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம்ங்கிற லோகங்கள் எல்லாம் ஊர்துவமான லோகங்கள். இதெல்லாம் அர்ச்சிராதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய லோகங்கள். இந்த லோகத்துல போறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டா மகர்லோகத்துக்கு போவான், மகர்லோகத்திலிருந்து ஜனலோகம் தபோலோகத்துக்கு போவான், அங்கிருந்து சத்தியலோகத்துக்கும் போவான். சத்தியலோகத்திலையும் கொஞ்ச நாள் இதெல்லாம் எதுக்கு போறான்? இந்த லோகங்கள்ல எல்லாம் போய் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ அப்சரஸ் நாட்டியமும் அமிர்தபானமும் சொர்க்கத்தில் இருக்கிற போக்கியங்களை போல இல்லை இந்த லோகங்கள்லாம். இங்க இந்திரிய குதூகலம் கிடையாது. இந்த லோகங்கள்லாம் தபோமயமான லோகங்கள். இதெல்லாம் இந்த ஒரு லோகத்திலையும் பகவான் ஒரு ரூபத்துல சேவை சாதிக்கிறான்னு இருக்கு. இந்த லோகத்துல எல்லாம் கூட உத்தம தபஸ்விகளும் சாதுக்களும் ஞானிகளும் இந்த லோகத்துல இருந்துட்டு பகவத அனுபவம் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கு. புரியுறதா? அதனால இது இப்ப நம்ம மண்டேன் பிளேன் ஒன்று இருக்கு இல்லையா, இது காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், ஆச்சரியம் அப்படிங்கிற இந்த பாவங்கள் தான் நிறைஞ்சிருக்கு இந்த மண்டேன் எக்ஸிஸ்டன்ஸ்ல. இதை தாண்டியும் நிறைய ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்சஸ் நிறைய இருக்கு. அந்த அகண்ட சத்தியத்தை போய் அடையிற பரியந்தம் மனசுடைய அதி சூக்ஷ்மமான நிலைகள்ல அந்த பக்தியால மனசு சூக்ஷ்மமாக ஆக ஆக அதுக்கு தக்க லோகங்கள் கண்ணுக்கு தெரியும், அதுக்கு தக்க அனுபவங்கள் அங்க இருக்கு. அதனால அங்கேயும் பகவத் பக்தி பண்ணிண்டோ, அங்கேயும் பஜனை பண்ணிண்டோ, இல்ல ஆத்ம விசாரம் பண்ணிண்டோ. ஏன்னா இங்கேயே நமக்கு உபனிஷத் கிடைக்கிறது, இங்கேயே ஒரு சில மகான்களை தரிசனம் பண்ண முடியுதுன்னா இதுக்கு மேற்பட்ட லோகங்கள் எப்படிலாம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அங்கேயும் பகவத் அனுபவம் கிடைக்கும். அதனால அந்த ஊர்துவ லோகங்களுக்கு போகணுங்கிற ஆசை அங்க போக்கியங்கள் அனுபவிக்கிறதுக்காக இல்லை, அங்கேயும் பகவத் அனுபவங்கள்லாம் பண்ணிண்டு அங்கேயும் அப்படிப்பட்ட பக்தி ஞான வைராக்கியத்தை நன்னா இன்னும் சம்பாதிச்சுண்டு தன் அந்தக்கரணத்தை இன்னும் சுத்தி பண்ணிண்டு அப்படியே மேலே போய் பிரம்மலோகம் போய் அங்கேயும் ஆச்சரியமான பிரம்மலோகம்னா சாமான்யமா நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த பிரம்மலோகத்தில் இருந்துட்டு அங்கேயும் அனுபவங்கள்லாம் பண்ணிண்டு அந்த பிரம்மாவோட சேர்ந்து அந்த ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 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 ஆத்மால போய் லயமாயிடுறது அப்படிங்கிற கிரமமுக்தி அப்படிங்கிறத இதை அடையுவான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொன்னார். தஸ்யத க்ஷிதிபயோ மகோ நிலத்யோ மகத் பிரகிருதி சப்தகாவிருதி தத்ததாத்மகதயா விஷன் சுகி யாதி தே பதமனாவிருதம் விபோ அர்ச்சிராதிகதிமீத்ரிஷீம் பிரஜன் விச்சுதிம் ந பஜதே ஜகத்பதே சச்சிதாத்மக பவத் குணோதயானே உச்சரந்தம் அனிலேஷ பாகிமா. அந்த யோகி என்ன பண்றான் அப்படின்னுட்டா அந்த பூமி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், மகத்தத்துவம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருந்து இந்த பகவான்றது மாயை வருது, அந்த பிரகிருத்தியிலிருந்து மகத்தத்துவம் வருது, அப்புறம் அகம் தத்துவம் வருது, அந்த அகத்தத்துவத்திலிருந்து பார்த்துட்டா பஞ்சபூதங்கள் வருது, பஞ்ச கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் வருது. அப்படிங்கிற சிருஷ்டி எப்படி வரதோ லயமானது எப்படி லயமாகும்னா இப்படிதான் லயமாகும் இல்லையா? பஞ்சபூதங்கள் இதுல இருந்து பஞ்சபூதங்களும் இந்திரியங்கள் இதெல்லாம் அகம் தத்துவத்துல போய் ஒடுங்கும், அகம் தத்துவம் மகத்துல போய் ஒடுங்கும், மகத்தத்துவம் மாயையில போய் ஒடுங்கும், அந்த மாயையும் பகவான்கிட்ட போய் ஒடுங்கி போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த சப்த ஆவரணங்களோட இந்த ஜீவனும் என்ன ஆவான்னா அப்படியே போய் மாயையோட ஒடுங்கி மாயையோட சேர்ந்து பகவான்கிட்ட போய் ஒடுங்கி போயிடுவான். இதுதான் கிரமமுக்தி. சத்யோமுக்தினா உடனே முக்தி அடையணும்னு ஆசை அடைகிறவன், ஆசை இருக்கிறவன் தக்ஷணமே பிரகிருத்தியை பேதிச்சுண்டு பகவானை அடைஞ்சுடுவான். கிரமமுக்திங்கிற இந்த வழியில போறவன் ஊர்துவமா இருக்கிற ஒவ்வொரு லோகங்கள்ல போய் பகவத் அனுபவங்கள்லாம் பண்ணிட்டு கிரமேண இந்த தத்துவங்கள்லாம் பகவான்கிட்ட போய் லயமாறத்தை அந்த தத்துவத்தோடு ஒரு தத்துவமா போய் பகவானை அடைஞ்சுடுவான். இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போறவன் விச்சுதிம் ந பஜதே, திருப்பியும் இந்த மனுஷலோகத்துக்கு கீழே வரமாட்டான். நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு இந்த இடத்துல அழகா சொல்லி சச்சிதாத்மக பவத் குணோதயானு உச்சரந்தம் அனிலேஷ பாகிமா. அப்படிப்பட்ட உம்முடைய குணத்தையே கீர்த்தனம் பண்ணிண்டும் உன்னிடத்துல பக்தி பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பக்தி யோகி அவன் உன்னுடைய கிருபையாலேயே இந்த அர்ச்சிராத மார்க்கத்துல உன்னை அடைஞ்சுடுவான். அவனுக்கு புனராவருத்திங்கிற புனர்ஜன்மா கிடையவே கிடையாது. அவன் உன்னையே கலந்துடுறான் இல்லையோ குருவாயூரப்பா அப்படின்னு இந்த தசகத்துல முடிக்கிறார்.